தொடர் அனர்த்தங்கள் நமது சமூகத்தின் பண்டைய கால விழுமியங்களை பாதிக்கின்றதா பாதிக்கவில்லை என்று இரண்டு குழுப்பினர் இப்பொழுது உதவுகின்றார்கள். இயேசுபாலனுடைய பிறப்பை கொண்டாடுகின்ற இந்த நேரத்தில், இந்த நாளில் எத்தனையோ பாலகர்கள், எத்தனையோ சிறுமிகள், சிறார்கள் மண் சரிவிலும், அது மட்டுமில்லாமல் இந்த வெள்ளப்பெருக்கு அனர்த்தங்களின் போது தங்கள் உயிர்களை இழந்திருக்கின்றார்கள். உண்மையிலேயே நாடக கலைஞர்கள் நாட்டின் பல பகுதிகளில் இருந்து சென்று பாதிக்கப்பட்ட இடங்களிலே அவர்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறார்கள் தான். ஆனால் அந்த மகிழ்ச்சிகள் அனைத்தும் ஒரு ஆற்றுப்படுத்தும் நிகழ்வே தவிர கொண்டாட்ட மனநிலை கிடையாது. உன்னை போல் உன் அயலவனையும் நேசி என்கின்றார் இயேசுபாலன். அதைத்தான் இன்று நமது மக்கள் சாதி, மத, இன பாகுபாடு கடந்து தங்களுக்கிடையே இந்த அன்பினை பரப்புகின்றார்கள். இப்படி காலங்காலமாக நிறைய அனர்த்தங்கள் நிகழ்ந்து கொண்டு இருந்தாலும் பொங்கல் பொங்குறதையோ, இல்லாட்டி நாங்கள் தீபாவளி கொண்டாடுறதையோ, கார்த்திகை விளக்கிட்ட கொண்டாடுறதையோ, நத்தார் கொண்டாடுறதையோ, நோன்பு பெருநாளை கொண்டாடுறதையோ மறக்க 25,000 ரூபாய் பணம் மீட்டு நில பகுதிகளுக்கு இருக்கிறவர்களுக்கு ஓரளவுக்கு போதுமானது. நடுவர்களுக்கே தெரியும் எவ்வளவு பெரிய சேதம் வீடுகளுக்கு வந்திருக்கின்றது. இந்த சேதத்தை எல்லாம் தாண்டி மக்கள் எப்படி தங்களுடைய பண்டிகைகளை கொண்டாட முடியும்? அனைவருக்கும் வணக்கம். இது ஐபிசி தமிழ் ஒளிபரப்பு நிகழ்வின் ஒரு பண்டிகை கால தொடர் நிகழ்வின் ஒரு ஆரம்பம். ஐபிசி தமிழ் ஒளி மற்றும் ஒளிபரப்பு சேவையின் விவாத போட்டி ஒன்று இப்பொழுது உங்கள் முன்னே நடைபெற உள்ளது. இந்த விவாத போட்டியின் முக்கியமான அம்சம் இந்த பண்டிகை காலத்தை ஒட்டியதுதான். கிறிஸ்மஸ் மற்றும் பல்வேறு பண்டிகைகளை கொண்ட இந்த டிசம்பர் மாதத்தில் இப்பொழுது தொடர் அனர்த்தங்கள் நமது சமூகத்தின் பண்டிகை கால விழுமியங்களை பாதிக்கின்றதா பாதிக்கவில்லை என்று இரண்டு குழுப்பினர் இப்பொழுது உதவுகின்றார்கள். நடுவராக நான் ஓய்வு நிலை ஆசிரியர் AM ரவீந்திரன். பாதிக்கவில்லை என்று இங்கே பெண்கள் பகுதியில் மாதவி உமா சுதா சர்மா, மதுஹரி சத்யலோகநாதன் மற்றும் பிருந்தினி மகேஸ்வரன் ஆகியோர் பங்கேற்றுகின்றார்கள். இல்லை, பாதிக்கின்றது, அதாவது தொடர் அனர்த்தங்கள் எமது சமூகத்தின் பண்டிகை கால விழுமியங்களை பாதிக்கின்றது என்று பரம்சோதி ஜெகநாதன், பரமேஸ்வரன் பிரவீணன் மற்றும் கணேசமூர்த்தி கனுஜன் ஆகியோர் பங்கேற்கின்றார்கள். அதாவது தொடர் அனர்த்தங்களால் எமது சமூகத்தின் பண்டிகை கால விழுமியங்கள் பாதிக்கவில்லை என்று இப்பொழுது தன்னுடைய சொல்லாட்சியை செலுத்துவதற்காக மாதவி உமாசு சர்மா இப்பொழுது வருகின்றார். என்தரப்பு வாதிகளே, எதிர்த்தரப்பு வாதிகளே, நடுவர் அவர்களே, ஐபிசி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வந்தனங்களை தெரிவித்துக் கொண்டு இன்று எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு தொடர் அனர்த்தங்கள் எமது சமூகத்தின் பண்டிகை கால விழுமியங்களை பாதித்திருக்கின்றது அல்லது பாதிக்கவில்லை. அந்த வகையில் நாங்கள் இன்று பாதிக்கவில்லை என்ற தலைப்பினூடாக உரையாட வந்திருக்கின்றோம். அந்த வகையில் எங்களுடைய நாட்டில் தற்போது வெள்ள அனர்த்தம் நிகழ்ந்தது அனைவருக்கும் தெரிந்தது. ஆனாலும் இருப்பினும் வடக்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் மலையகத்திற்கு சென்று அவர்களை ஆற்றுப்படுத்த எத்தனையோ பேர் முன் வந்து கொண்டு இருக்கின்றார்கள். தனியவே வெள்ள நிவாரணங்களும் அவர்களுக்குரிய இந்த பணமும் உதவித்தொகையும் மட்டுமே அவர்களை சரிப்படுத்த போவது இல்லை. அவர்களுக்கான மன ஆறுதலுக்காக நிறைய நாடக கலைஞர்களாக இருக்கலாம், சங்கீத கலைஞர்களாக இருக்கலாம், நிறைய பேர் அவர்களை ஆற்றுப்படுத்துவதற்காக சென்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு எம்முடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த பண்டிகை என்றது என்ன என்றதை நாங்கள் முதல்ல பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பண்டிகை என்றது என்ன? உண்மையிலேயே ஒரு சமூகம் தன்னுடைய அடையாளத்தையும் தன்னுடைய மரபு ரீதியான அந்த தனித்துவத்தையும் உலகத்துக்கு வெளிப்படுத்துறதும், அதே சமயம் சமூக ஒற்றுமையையும் தன்னுடைய இந்த சமய ரீதியான மரபு ரீதியான இந்த கட்டுப்பாடுகளை அடுத்த தலைமுறைக்கு கடத்துறதுக்கு தான் இந்த பண்டிகைகள் காலங்காலமாக கொண்டாடப்பட்டு கொண்டு இருக்கு. அந்த வகையில் இந்த பண்டிகைகள் என்றது தனியவே நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆடம்பரமாகவோ இல்லை பட்டாசுகளோடைய புத்தாடைகளோடைய மட்டும் கொண்டாடப்படுறது இல்லை. காலங்காலமாக எங்களுடைய நாடு நிறைய அனர்த்தங்களை சந்திச்சிருக்குது. உதாரணமாக 30 ஆண்டுகால போர் சூழலை பார்க்கலாம்.
அடுத்தது கோவிட்-19 வந்து பார்க்கலாம். அதே மாதிரி சுனாமி, வெள்ள அனர்த்தம், இந்த மாதிரி இயற்கை பேரழிவுகளை பார்க்கலாம். இப்படி காலங்காலமாக நிறைய அனர்த்தங்கள் நிகழ்ந்து கொண்டு இருந்தாலும் பொங்கல் பொங்குறதையோ இல்லாட்டி நாங்கள் வந்து தீபாவளி கொண்டாடுறதையோ கார்த்திகை விளக்கிட்ட கொண்டாடுறதையோ நத்தார் கொண்டாடுறதையோ நோன்பு பெருநாளை வந்து கொண்டாடுறதையோ மறக்கல. எங்களுடைய நாட்டில் வெசாக் பண்டிகை வந்து நாங்கள் கொண்டாடி கொண்டு இருந்திருக்கிறோம். அதே மாதிரி ரம்லான் வந்து கொண்டாடுறோம். இந்த மாதிரி இனமத வேற்றுமைகளை கடந்து பண்டிகை என்ற ஒரு விஷயத்தை வந்து காலங்காலமாக ஒவ்வொரு சமுதாயமும் தன்னுடைய அந்த தனித்துவத்தை மாறாம இந்த இலங்கை திருநாட்டில் வந்து கொண்டாடி கொண்டு தான் இருக்குது. அதில் எங்களுடைய இந்த பொருளாதார நிலை என்றது சில சமயங்களில் வந்து தாக்கம் செலுத்தக்கூடியதாகத்தான் இருக்குது. உதாரணமாக வந்து ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிற ஒருத்தன் வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு மட்டும் வந்து புத்தாடையை வந்து வாங்கி கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு தந்தை. அதே மாதிரி ஒரு நல்ல பணக்கார தந்தையால் வந்து தன்னுடைய முழு குடும்பத்துக்கும் வந்து புத்தாடையை வாங்கி கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். கூட பட்டாசுகளையும் வந்து வாங்கி கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு ஏழை தந்தை வந்து தன்னுடைய மகன் வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு சாப்பாடை வந்து இந்த திருநாளில் வந்து வாங்கி கொடுப்போம்னு நினைக்கக்கூடும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய பொருளாதார நிலைமைகளுக்கு ஏற்பவும் வந்து அவர்களுடைய இந்த கொண்டாடுற விதம் வந்து மாறுபட போகுது. ஆனால் எப்பவுமே அந்த விழுமியம் என்ற ஒரு விஷயம் பொங்கலுக்கு வந்து தைப்பொங்கலுக்கு வந்து பொங்கல் பொங்குறதையோ இல்லாட்டி கார்த்திகை திருநாளில் வந்து ஒரு விளக்கேற்றதையோ வந்து யாருமே தவற விடுறது இல்லை. ஆக அங்கே அந்த விழுமியம் என்ற ஒரு பங்கு வந்து எப்பவுமே மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு தான் இருக்குது. அந்த விழுமியத்தின் இயல்பை வந்து மாறாமத்தான் இந்த அனர்த்த காலங்களையும் கூட நாங்கள் கடைபிடிச்சு கொண்டு வந்திருக்கிறோம். அடுத்தது இந்த பண்டிகைகள் வந்து ஏன் முக்கியம் என்று பார்க்கலாம். இன்றைக்கு நாங்கள் எல்லாருமே வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து பல்கலைக்கழகத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நாங்கள் இனமத வேறுபாடுகளை கடந்து அடுத்தவர்களுடைய சகோதர இனத்தவர்களுடைய இந்த ஒற்றுமையை வந்து நாங்கள் மேம்படுத்துறதுக்காக வேண்டி அவர்களோட சேர்ந்து அவர்கள ஒரு திருநாட்களையும் வந்து நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கோம். அவர்கள ஒரு பண்டிகைகளையும் வந்து நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஏன் இதை கொண்டாடணும் என்று பார்த்தா நாங்கள் எங்களுடைய நாட்டின் கலாச்சாரத்தை வந்து நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியத்துவமாக இருக்குது. நாங்கள் இன்றைக்கு எங்கெங்கேயோ வந்து பயணப்படணும் எல்லாம் சொல்கிறோம். எங்கேயோ இருக்கிற ஒரு கலாச்சாரத்தை வந்து நாங்கள் திரைப்படங்கள் மூலமாகவோ இல்லாட்டி சமூக வலைத்தளங்களூடாகவோ வந்து பார்த்து வியந்து எப்படி இருக்குது இந்த கலாச்சாரம் எல்லாம் கொண்டாடுறோம். ஆனால் எங்களுடைய நாட்டின கலாச்சாரம் எங்களுடைய நாட்டின விழுமியங்களை வந்து நாங்கள் தெரிந்து கொள்றதுக்கு இது ஒரு முக்கியமான காலப்பகுதியாக இருக்குது. ஆக எங்களுடைய இந்த பண்டிகைகள் வந்து போதிக்கிற விஷயம் மரபு சார்ந்த விஷயம் என்னன்னு பார்த்தா சகோதர ஒற்றுமை, அதாவது சமூகத்தின் ஒரு சகோதர ஒற்றுமையை வந்து எங்களுக்கு வந்து போதிக்குது. அதோட இந்த சிறு வியாபாரிகளாக இருக்கலாம் இல்லாட்டி பொருளாதாரத்தில் வந்து இந்த பண்டிகைகளை நம்பியே தங்களுடைய வியாபாரத்தை செய்யக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் இருக்கணும். சிறு வியாபாரிகள், மட்பான தொழிலாளர்கள், கைவினைஞர்கள், இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து அந்த பண்டிகை காலத்தை மட்டுமே நம்பி தங்களுடைய வாழ்நாளை வந்து கொண்டு போய் கொண்டிருக்கணும். அப்படி இருக்கும்போது அவர்களுடைய இந்த வியாபாரமும் வந்து இந்த பண்டிகைகளை நம்பித்தான் இருக்குது. ஆக இந்த தொடர் அனர்த்தங்களால் நமது சமூகத்தின் விழுமியங்கள் மாறாமல் எங்களுடைய பண்டிகைகளை நாங்கள் கொண்டாடி கொண்டு தான் இருக்கின்றோம். அது வந்து எந்த விதத்திலுமே பாதிப்படையவில்லை என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி. நன்றி உமாசு சர்மா அவர்களே. அவர் சொல்கிறார், இந்த பண்டிகை காலத்தில் எங்களுடைய அனர்த்தங்களால் விழுமியங்கள் பாதிக்கப்படவில்லை என்கிறார். அதாவது கலாச்சாரத்தை வெளிப்படுத்தவும் எங்களுடைய பண்பாடுகளை பிரதிபலிக்கவும் இனமத சகோதரத்துவ ஒற்றுமைகளை நிலைநாட்டவும் இந்த பண்டிகைகள் உதவுறபடியால் இந்த பண்டிகை கால விழுமியங்கள் பாதிக்கவில்லைன்னு சொல்லுகின்றார். அதாவது தொடர் அனர்த்தங்களால் சமூகத்தினுடைய பண்டிகை கால விழுமியங்கள் பாதிக்கவில்லைன்னு சொல்லுகின்றார். இந்த காலப்பகுதியில் ஒன்று சொல்வோம் என்னென்றால் பண்டிகை என்பது ஒரு நிகழ்வு, பாரம்பரிய தொட்டுணர முடியாத ஒரு நிகழ்வு, எங்களுடைய சொத்து, எங்களுடைய முதிசம். அந்த முதிசமானது ஒருபொழுதும் அழிந்து போகக்கூடாது என்ற வகையில் இவருடைய அந்த கருத்து ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதுதான். இதற்கு மாறாக இல்லை, அப்படி இல்லை, பாதிக்கின்றது தான் என்று கூறுவதற்காக பரம்சோதி யுகநாதன் இப்பொழுது காத்திருக்கின்றார். இந்த மன்றில் அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் மன்றில் உள்ள ஏனைய அனைவருக்கும் ஐபிசி தமிழ் உறவுகளுக்கும் இந்நேர வந்தனங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுக்கு தரப்பட்ட தலைப்பு என்னென்று பார்த்தீங்கன்னா, இந்த பண்டிகை காலத்தினுடைய விழுமியங்களை இந்த தொடர் அனர்த்தங்கள் பாதித்திருக்கின்றன. உண்மையிலேயே இந்த அண்மையில் வர இருக்கின்ற இந்த நத்தார் பண்டிகை, இப்போ நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நத்தார் பண்டிகை எதற்காக கொண்டாடப்படுகின்றது நடுவர்களே? ஜேசுபாலன் பிறந்த பிறப்பை கொண்டாடுகின்றோம். ஆக ஜேசுபாலனுடைய பிறப்பை கொண்டாடுகின்ற இந்த நேரத்தில், இந்த நாளில் எத்தனையோ பாலகர்கள், எத்தனையோ சிறுமிகள், சிறார்கள் மண் சரிவிலும்
அது மட்டுமில்லாமல் இந்த வெள்ளப்பெருக்கு அனர்த்தங்களின் போது தங்கள் உயிர்களை இழந்திருக்கின்றார்கள். இன்னும் கூட எத்தனையோ சிறுவர்கள் வைத்தியசாலையில் இருக்கின்றார்கள். ஆக இத்தனை சிறுவர்களுடைய உயிரிழப்புகளையும் தாண்டியும் நாங்கள் இதை எந்த அளவுக்கு இந்த விழுமியங்கள் குன்றாமல் கொண்டாட முடியும்? உதாரணமாக இதனுடைய அடிப்படை பெருமதியே இங்கே சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்படையில் என்று தானே சொல்லணும். ஏண்டா இயேசுபாலனுடைய பிறப்பு தான் இதனுடைய வேர், இந்த கொண்டாட்டத்தினுடைய வேரே இங்கே மாறாகத்தானே நடந்திருக்கின்றது. வெறுமனே ஜேசுபாலன் என்பது ஜேசுபாலன்றது தனி ஒருவர் மட்டுமல்ல, அனைத்து மக்களுடைய மனதிலும் அனைத்து மக்களுடைய ஆவியாகவும் இருக்கின்றார். ஆகவே இங்கே பார்க்கின்ற பொழுது அந்த ஒரு பாலனுடைய கொண்டாட்டத்தை ஏனைய பாலர்கள் உயிரிழந்த இந்த சூழ்நிலையில நாங்கள் எப்படி கொண்டாட முடியும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி ஒன்று எழுகின்றது. சகோதரி கூறியிருந்தார், நாடக கலைஞர்கள் உதவிகளை வழங்குகின்றார்கள், நாடக கலைஞர்கள் சென்று பார்க்கின்றார்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு சகோதரத்துவம், பண்டிகையினுடைய மிகப்பெரிய ஒரு பண்பே சகோதரத்துவம் தான். ஆகவே இந்த சகோதரத்துவம் இங்கே சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது என்று சகோதரி அவர்கள் கூறுகின்றார். ஆக இந்த சகோதரத்துவம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் பண்டிகையின் விழுமியம் பாதிக்கப்படாது, ஏற்றுக்கொள்கின்றோம். சகோதரத்துவம் என்பது பண்டிகையினுடைய அடிப்படை, உண்மையிலேயே மிகவும் முக்கியத்துவமாக போற்றக்கூடியதுதான். நீங்கள் சொன்ன அந்த நாடக கலைஞர்கள் வந்திருந்தார்கள், மக்கள் பிரதிநிதிகள் வந்திருந்தார்களா? எத்தனை மக்கள் பிரதிநிதிகள் வந்திருந்தார்கள்? உதாரணமாக எடுத்துக்கொண்டால், இந்த மண் சரிவு அபாயங்கள் மலைநாட்டில் நடந்தா பிறகும், வெள்ளப்பெருக்கு அபாயங்கள் நடந்தா பிறகும், அத்தனை துன்பங்களையும் மக்கள் அனுபவித்த பிறகு பாராளுமன்ற உறுப்பினர்கள் செல்கின்றார்கள். சரி, அங்கு சென்று என்ன நடக்கின்றது? மலைநாட்டில் உள்ளவர்களை வடக்கு கிழக்கில் நாங்கள் தங்க வைக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்கிறார், மலைநாட்டில் உள்ளவர்களுக்கு வடக்கு கிழக்கில் இருக்கிற புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறவர்களுடைய நிலங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைக்கின்றார். அதற்கு இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்கின்றார், இல்லை அப்படியெல்லாம் கொடுக்க தேவையில்லை, முதல் உங்களோட சொத்துல இருக்கிற பங்கை முதல் கொடுங்கோ, அதுக்கு பிறகு நாங்கள் இங்கே மற்ற நிலங்களை நாங்கள் கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்கிற வகையில் இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் சொல்கிறார். இது வெறுமனே 2 பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பிரச்சனையாக இருந்துட்டு போனால் பரவாயில்லை. இங்கே மக்களுடைய பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே மலைநாட்டுக்கும் வடகிழக்குக்கும் ஆண்டாண்டு காலமாக இன்னும் அந்த ஒற்றுமையை பேணிக் கொண்டிருக்கின்ற மக்களிடம் தங்களுடைய அரசியல் சுயலாபத்திற்காக ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுகின்ற ஒரு மறைமுகமான அரசியல் நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த அரசியல் நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் எப்படி நாங்கள் இங்கே சகோதரத்துவம் வளர்ந்து என்று சொல்ல முடியும்? நீங்கள் கூறிய அதே கருத்து தான் சகோதரி. சகோதரத்துவம் பண்டிகைக்கு அவசியமானது தான். ஆனால் அந்த சகோதரத்துவம் எந்த அளவு இந்த நாட்டில் இப்ப இருக்கின்றது? ஒரு பண்டிகை என்று வந்தோனையே, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டில் சிங்கள தமிழ் இனவாதம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய சிங்கள பேரினவாதத்தால் இன்று தமிழர்கள் ஒடுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள். இப்ப இது ஒரு மிகப்பெரிய பிளவாக இருக்கின்ற இந்த சூழ்நிலையில திருப்பி ஒரு மலைநாட்டு தமிழ் மக்கள், வடகிழக்கு தமிழ் மக்கள் என்கின்ற இன்னொரு பிரிவினைவாதத்தை உருவாக்குவதற்காக இந்த அரசியல்வாதிகள் தங்களுடைய அரசியல் நாடகங்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த வகையில் எப்படி நாங்கள் இதை மிகப்பெரிய ஒரு சகோதரத்துவம் இங்கே வந்துட்டு சொல்ல முடியும்? இது மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்கின்றது. இன்றும் கூட முசல்லாவில் இன்னும் இந்த மலைச்சரிவுக்கான அபாயங்கள் இருக்கின்றன என்ற தகவல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயம், உள்ளூராட்சி சபைகள். அண்மையில் உள்ளூராட்சி சபை தேர்தல் வருகின்ற பொழுது எல்லாரும் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களை மிக லாபகரமாக முன்னெடுத்திருக்கின்றார்கள். இது வெறுமனே அரசாங்கம் மட்டுமல்ல, எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் கூட எவ்வளவு பிரச்சாரங்கள், ஏன் தேசிய மக்கள் சக்தி கூட இங்கே அவ்வளவு பிரச்சார மேடைகளை செய்திருந்தது. ஆனால் அந்த அளவுக்கான வடகிழக்கு விடுவோம், ஏன் மலைநாடு வடகிழக்கு அனைத்தையும் சேர்த்து இந்த உள்ளூராட்சி சபைகள் சரியாக இயங்கினதா என்று கேட்டால் இல்லை என்று தான் சொல்லணும். அண்மையில் கூட ஒரு களப்பயணம் ஒன்று மாந்த கிழக்குக்கு சென்றிருந்தோம். அந்த மாந்த கிழக்குக்கு சென்றிருந்த பொழுது அங்கே இன்னமும் கூட அந்த இடத்தில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நீர் தேக்கம் ஒன்று உடைஞ்சு தண்ணி இப்பயும் வந்து கொண்டு இருக்கு. இப்போ ஓரளவுக்கு வெள்ள அபாயம் வடகிழக்கில் குறைஞ்சு கொண்டிருந்த இந்த சூழ்நிலையிலும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இப்பயுமே வெள்ளத்துக்கு தான் அந்த மக்கள் இருக்கின்றார்கள். சாதாரண மழை கூட அங்கே வெள்ளம் பெறும். இப்போ அது உடைஞ்சதால இப்போ சாதாரண மழை வீழ்ச்சி கொஞ்சம் குறைஞ்சிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே அவர்கள் வெள்ளத்தில் இருக்கின்றார்கள். இது அந்த உள்ளூராட்சி சபைகளோட கண்ணில் படையலையா? அதே நேரத்தில் அந்த மாந்த கிழக்கில் இருக்கிற சபை மேலே முடக்கப்பட்டிருக்கு. அபிவிருத்தி பணிகள் சரியாக அங்கே போய் சேர இல்லை. இப்போ இப்படியாக நிறைய பிரச்சனை இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. அதை இந்த உள்ளூராட்சி சபைகள் எப்படி எடுத்துக்கொண்டு போய் மக்கள்கிட்ட போய் சேர்க்க போகுது? அண்மையில் கூட கிராம சேவர்கள்ட்ட பிரச்சனைகளை நடுவர்கள் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க.
உங்களோட ஏரியாவில் கூட அந்த பிரச்சனை இருந்திருக்கலாம். இப்போ கிராம சேவர்கள் எந்த அளவு சரியான முறையில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கின்றார்கள் அந்த பணத்தை? 25,000 ரூபா பணம், அது கூட 25,000 ரூபா பணம் மேட்டு நில பகுதிகளுக்கு இருக்கிறவர்களுக்கு ஓரளவுக்கு போதுமானது. நடுவர்களுக்கே தெரியும் எவ்வளவு பெரிய சேதம் வீடுகளுக்கு வந்திருக்கின்றது. இந்த சேதத்தை எல்லாம் தாண்டி மக்கள் எப்படி தங்களுடைய பண்டிகைகளை கொண்டாட முடியும்? நீங்கள் கூறியிருந்தீர்கள் உடை மட்டும் பண்டிகை இல்லை, உணவு வகையிலும் பண்டிகை தான். கேக் எத்தனை பேரால் கேக் அடிக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நத்தார் பண்டிகைன்னா மிகப்பெரிய ஒரு உணவுப் பொருள். பொங்கலுக்கு பொங்கல் கொண்டாடலாம்னு சொன்னீங்க. இப்போ தை மாதம் வார பொங்கலை கூட சமாளிக்க முடியாத ஒரு உணவு சூழ்நிலை தான் மக்கள்கிட்ட இருக்கு. அதுக்குள்ள அப்படி 25ஆம் தேதி இப்போ நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த பண்டிகைக்கான கேக்கினவர்களை அடித்து கொள்ள முடியும்? எத்தனை பேர் அதை தயாரிக்க முடியும்? சரியான அதுக்கு இருக்கிற அடிப்படை உணவுப் பொருள் கோதுமைமாக கூட அங்கே போய் சேர்ந்துருக்கா? இல்லை. உலர் உணவுப் பொருட்கள் கொடுக்கின்றோம் என்று சொல்கின்றார்கள். அந்த கொடுக்கின்ற பொருட்கள் எந்த அளவு போய் சேர்ந்திருக்கின்ற கேள்வி இருக்கு. ஐபிசி தமிழ் பல இடங்கள்லையும் தங்களுடைய உலர் உணவுப் பொருட்களை கொண்டு போய் சேர்த்தது. அந்த மக்கள் சொன்ன விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சரியான முறையில் அரசாங்கத்தின் உதவி எங்கள்கிட்ட வந்து சேர இல்லை. அப்போ இப்படியான சூழ்நிலையில் எப்படி மக்கள் தங்களுடைய பண்டிகை கால விழுமியங்களை பேண முடியும்? அதை எப்படி கொண்டு தாங்கள் வளமையான நிலையில் கொண்டு போய் சேர முடியும்? இது நத்தார் பண்டிகைக்கு மட்டுமில்லை, இன்னுமே தைப்பொங்கல் கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் வரையில் வருகின்ற பண்டிகைகளை சமாளிக்கின்ற அளவுக்கான பொருளாதார சூழ்நிலை மக்கள் மத்தியில் இல்லை. அது எப்பொழுது வருகின்றதோ, எப்பொழுது இந்த உரிய அதிகாரிகள் அதை மக்கள்கிட்ட கையில் போய் சேர்க்கின்றார்களோ அப்போதான் ஒரு சரியான நிலைமை வரும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஜெகநாதன் அவர்களே. இது சற்று தடம் மாறி போனது போல் தெரிகின்றது. தொடர் அனர்த்தங்கள் எமது சமூகத்தின் பண்டிகை கால விழுமியங்களை பாதிக்கின்றது என்றுதான் சொல்ல வந்தவர் சற்று தடம் மாறி அரசியலுக்குள் புகுந்து நொழிந்து வளைந்து வந்துள்ளார். ஆனாலும் அவர் சொன்ன அந்த விடயங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட முடியக்கூடியது ஏனென்றால் இந்த அரசியல் பிரச்சனைகளால் பண்டிகை மக்களுக்கான சகல நிவாரணங்களும் போகவில்லை, போனதும் அறகுறையாக இருக்கின்றது என்று சொன்னபடியால் விழுமியங்களை பண்ண முடியாமல் இருக்கின்றது. எங்களோட காலத்தை பொறுத்தவரையில் இப்போ கிறிஸ்மஸ் மட்டுமல்ல, கிறிஸ்மஸு பிறகு கிறிஸ்தவ நியூ இயர் வரப்போகின்றது. அதை விட இப்பொழுது சைவ சமய மக்கள் மத்தியில் திருவம்பாவை நிகழ்வு ஓடிக்கொண்டிருக்கின்றது. அதுக்கு அடுத்ததாக ஆருத்ரா தரிசனம் போன்ற புண்ணிய நிகழ்வு இருக்கின்றது. இந்த சைவ சமயத்தை பொறுத்தவரையில் இந்த டிசம்பர் மாதம் ஒரு புண்ணிய மாதம், அங்கால தைப்பொங்கல் வருகின்றது. ஆகவே எல்லா மதங்களை பொறுத்தவரையிலும் இந்த காலம் ஒரு பண்டிகை காலம். எல்லா பண்டிகைக்கும் விழுமியங்கள் இருக்கின்றது. அந்த விழுமியங்களை அரசியல் பாதிக்கின்றது என்று நான் சொல்லுகின்றார். சரி, இதை மறுத்து மதுகரி சத்தியலோகனான் என்ன சொல்ல போகிறார் பார்ப்போம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. தமிழனுக்கு என் இந்நேர வணக்கங்கள். நடுவர் உள்ளிட்ட ஐபிசி தமிழ் உறவுகளுக்கு என் இந்நேர வணக்கங்கள். எங்களுக்கு இன்று கிடைக்கப்பெற்ற தலைப்பு தொடர் அனர்த்தங்கள் எமது சமூகத்தின் பண்டிகை கால விழுமியங்களை பாதிக்கவில்லை. இந்த நேரத்திற்கு மிகவும் பொருத்தமான தலைப்பு. காரணம், நாங்கள் அனர்த்தத்தாலும் பாதிக்கப்பட்டுள்ளோம், அதே நேரம் பண்டிகைகளையும் எதிர்நோக்கியுள்ளோம். அந்த வகையில் இரண்டாவது வாதி என்ற வகையில் எதிர்த்தரப்பின் சில கருத்துக்களை மறுதளிக்க வேண்டிய கடப்பாடு எனக்கு இருக்கின்றது. ஆனால் நடுவர் அவர்களே அதை நிறைவேற்றி விட்டார். என்ன என்றால், அண்ணா கொஞ்சம் கதைக்கும் போது அப்படியே அரசியல் பக்கம் போய் இந்த அனர்த்தங்கள் விழுமியங்களை பாதிக்கின்றது என்பதை தாண்டி அரசியல் கட்டமைப்புகள் பாதிக்கின்றதா, பொருளாதார நெருக்கடியை பற்றி கொஞ்சம் அதிகமே கதைத்து விட்டார். அண்ணா ஒரு சின்ன கேள்வி கேட்டார். ஜேசுபாலன் பிறந்ததை இப்போ குழந்தைகள் இறந்திருக்கேக்க நாங்கள் எப்படி கொண்டாட முடியும்? அண்ணா, இறந்த குழந்தைகளை விடுங்கோ, உயிரோட உள்ள குழந்தைகளுக்காக நாங்கள் கொண்டாடத்தானே வேண்டும். ஜேசுபாலன் பிறந்த தினத்தை நீங்கள் கொண்டாடேக்க அந்த உயிரோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக அந்த காசை உங்களுடைய கொண்டாட்டத்திற்கு செலவழிக்கக்கூடிய அந்த காசை நீங்கள் கொடுத்து கொண்டாடும் போது உயிரோடு இருக்கிற குழந்தைகளுக்காக நாங்கள் அந்த பண்டிகைகளை கொண்டாடத்தானே வேண்டும். எப்படி நாங்கள் இப்படி சொல்லிவிட முடியும்? அண்ணா, நிறைய பிரச்சனைகள், அண்ணா சொன்னது எல்லாமே உண்மைதான், பிரச்சனைகள் இருக்கின்றன. எங்களுடைய சொத்துக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது, உயிர் உடைமைகள் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அதை தாண்டி எங்களுடைய மக்கள் மனோரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த பண்டிகைகளை நாங்கள் எப்படி கொண்டாட முடியும்? விழுமியங்கள் பாதிக்கப்படுகின்றது என்று சொல்லி
ஒரு மக்கள் கொண்டாட எத்தனிக்கின்ற விடயங்களை நாங்கள் குற்றம் சாட்டி விடக்கூடாது. அதாவது அவர்களை நாங்கள் கொண்டாடுவது சரியா தவறா என்ற ஒரு கேள்விக்குள் உள்ளாக்கிவிடக்கூடாது. கொண்டாட வேண்டும். கொண்டாடுவதன் மூலமாகத்தான் எங்களுடைய மக்களின் மனோநிலையில் நாங்கள் முன்னேற்றத்தை கொண்டு வர முடியும். நடுவரவர்களே, எனக்கு இந்த பண்டிகைகளின் விழுமியங்கள் என்று சொல்லும்போது அந்த விழுமியங்கள் பாதிக்கப்படுகின்றது. எதனால் என்றால் சந்ததி இடைவெளியினாலும் நாங்கள் எங்களுடைய பண்டிகைகளின் விழுமியங்களை சரியான முறையில் எதிர்கால சந்ததிகளுக்கு கடத்தாதனாலும் தான். நடுவர்களே, ஒரு சின்ன விஷயம். நாங்கள் யூனிவர்சிட்டியில இருந்து எல்லாரும் கதைச்சு கொண்டிருந்தோம். முஸ்லீம் பிள்ளையோரால் கேட்டால் உங்களுக்கு தீபாவளி வருதாமே என்ன ஸ்பெஷல் என்று. ஒருத்தன் சொன்னான், காலம் எழும்புவேன், முழுகுவேன், அம்மா சாப்பாடு தருவா, சாப்பிட்டு சினிமாவுக்கு போடுவேன், அவ்வளவன் தான், வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு இதை நீ சனி ஞாயிறுலேயே செய்யலாமே, உனக்கு என்னத்துக்கு இதுக்கு ஒரு தீபாவளி? ஆக அந்த தீபாவளியை நாங்கள் எப்படி கொண்டாட வேண்டும்? எங்களுடைய இப்போ சினிமாவுக்கு போகிறதுன்றது ஒரு வகையான சந்தோஷமாக இருந்தாலும் அதை நாங்கள் சனி ஞாயிறில் செய்து கொள்கிறோம். ஆனால் அந்த தீபாவளியில் தான் எல்லா உறவினர்களுக்கும் விடுமுறை கிடைக்கும். எப்போது உங்கள் குழந்தைகளுக்கு உங்களது உறவுகளை அறிமுகப்படுத்த போகிறீர்கள்? உங்களது குழந்தைகளுக்கு எப்போது உங்கள் உறவினர்களை அறிமுகப்படுத்த போகிறீர்கள் என்ற கேள்வி இங்கே தோன்றுகின்றது. ஆக இந்த எல்லா பண்டிகைகளிலும் அடிநாதம் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். அதை நாங்கள் மறந்து விட்டோம் நடுவர்களே. பாருங்கள், இங்கே நாங்கள் பண்டிகைகள் என்ற உடனங்களுக்கு முன்னுக்கு வருவது புது ஆடை அணிதல், சினிமாவுக்கு போகுதல், பட்டாசுகள் வெடித்தல். இதை தாண்டி எத்தனையோ விதமான பல அறங்களைத்தான் எங்களுடைய பண்டிகைகள் போதிக்கின்றது. அதை தாண்டி இந்த மார்கழி மாசத்தை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. மார்கழி மாசத்துல விடியவெள்ளன பனைக்குள்ள திரும்ப வெம்பாவைக்கு போவாங்க. ஏன் போயினா? நான் சில நேரம் யோசிப்பேன், காலம் எழும்பி நான் கிளாஸுக்கு போய்க்க, நான் தான் படிக்கிறேன், காலங்காத்தால் எழும்பி போகிறேன், நீங்களேண்டா போறீங்களேன்ற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மார்கழி மாசத்துல மழை பெஞ்சு சுற்றோடல்ல இருக்கிற தூசுக்களை எல்லாத்தையும் நிலத்தோடு சேர்த்து விடும். அந்த காற்றை சுவாசிக்கிறது எங்களுக்கு நல்லது. காலம் எழும்பி காற்று சுவாசிக்க நடண்டா நாங்கள் நடப்போமோ? மாட்டோம். ஆனால் கோயில், கடவுள், சமயம் என்று சொல்லும்போது நாங்கள் கேட்டுக்கொள்வோம். அதற்காகத்தான் எங்கள் முன்னோர்கள் இப்படியெல்லாம் செய்தார்கள். இப்படியாக உங்கள் விழுமியங்களுக்கு பின்னால் இருக்கின்ற ஒவ்வொரு விஞ்ஞான விளக்கத்தையும் இந்த சந்ததிக்கு சொல்லும்போது அந்த விழுமியங்கள் பாதிக்கப்படாது. மற்றது இந்த தொடர் இனத்தங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அண்ணா கேட்ட மாதிரி இங்கே இந்த மலையகம் தமிழ் என்று சொன்னாலும் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி ஒரு கொஞ்சம் பேர் இங்கே இருந்து புறப்பட்டாங்க. மலையக தமிழர்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி இங்கே உணவுப் பொதிகளை சேகரித்து கொண்டார்கள். இன்னும் இந்த பண்டிகை காலத்தை நீங்கள் இப்படி கொண்டாடி கொள்ளுங்கள். உங்கள் பண்டிகைகளுக்கு தேவையில்லாமல் பட்டாசுகளை வெடித்து வளிமண்டலத்தையும் மாசு செய்வதற்கு பதிலாக அந்த காசை எங்களுடைய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் செலுத்துவதன் மூலம், கொடுப்பதன் மூலமாக எங்களுடைய பண்டிகைகளையும் கொண்டாட முடியும். அனர்த்தத்தில் இருக்கின்ற மக்களுக்கு நான் இருக்கின்றேன் என்று பக்கபலமாகவும் இருக்க முடியும் நடுவர்களே. ஆக நாங்கள் கொண்டாடலாமா, பாதிக்கப்பட்டு விட்டது என்று மறையாக கதைக்காமல் அதை தாண்டி எப்படி நாங்கள் வர வேண்டும், எப்படி நாங்கள் அதை தாண்ட வேண்டும் என்பதை நாங்கள் இந்த பண்டிகைகளினூடாக கற்றுக்கொள்வோம். ஆக இந்த விழுமியங்கள் எல்லாம் பணத்தால் வந்தவை அல்ல, அறத்தால் வந்தவை. ஆக அறுதியும் இறுதியும் உறுதியுமாக தொடர் அனர்த்தங்கள் எங்கள் விழுமியங்களை பாதிக்கவில்லை, மாறாக சந்ததி இடைவெளியும் நாங்கள் கடத்த மறந்தவையும் தான் பாதிக்கின்றது என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி மதுகரி அவர்களே. இவரும் தடமாறி போட்டார். அதாவது வடிவா கவனிங்கோ, இந்த விவாதத்தினுடைய முக்கியமான தலையங்கம் தொடர் அனர்த்தங்கள் எமது சமூகத்தின் பண்டிகை கால விழுமியங்களை பாதிக்கவில்லை, பாதிக்கின்றது. ஆனால் இங்கே மதுகரி அவர்கள் என்ன சொன்னார் என்றால், ஒரு விழுமியங்களை பற்றி ஒரு விளக்கம் கொடுத்துட்டு வந்துருக்கார். விழுமியம் என்றால் என்ன, அதை ஏன் கொண்டாட வேணும், அதன் பயன்பாடு என்ன, அது எல்லாருக்கும் தெரியும் இந்த விஷயம்தான். ஆனால் இங்கே என்ன விஷயம், அவர் சொன்ன ஒரு விடயம், முக்கியமான விடயம் என்னென்றால், அந்த விழுமியங்களை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்கு இந்த பண்டிகைகள் உதவுகின்றது. அது இந்த அனர்த்த காலத்தில் மாறவில்லை என்று சொல்லுகின்றார். அதுதான் உண்மை. அப்போ விழுமியங்கள விளக்கம் தேவையில்லை எங்களுக்கு. இந்த விழுமியங்கள் அடுத்த சந்ததிக்கு இந்த அறத்தை, உண்மையில பண்டிகை விழுமியம் என்பது, வலிவு என்பது அறந்தான். அந்த அறத்தை அடுத்த சந்ததி கடத்துகின்றது என்பது மறக்க முடியாத உண்மை. ஓகே, அடுத்ததாக இப்பொழுது செல்வன் பரமேஸ்வரன் பிரவீணன் அவர்கள் இல்லை அப்படி இல்லை, பாதிக்கின்றது தான் என்று வலிமையாக வாதாட எழும்புகின்றார். அன்னை தமிழுக்கும் அவைக்கும் ஐபிசி தமிழ் உறவுகளுக்கும்
வணக்கம். அன்பார்ந்த நத்தார் தின நல்வாழ்த்துக்கள். இன்று இந்த பட்டிமண்டபத்திலே பேசப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு தொடர் அனர்த்தங்கள் எமது சமூகத்தின் பண்டிகை கால விழுமியங்களை பாதிக்கின்றன அல்லது இல்லை. அந்த வகையிலே உண்மையாகவே தொடர் அனர்த்தங்கள் நம்முடைய சமூகத்தில் காணப்படக்கூடிய பண்டிகை கால விழுமியங்களை வெகுவாக பாதித்திருக்கின்றன என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. காரணம், பண்டிகைகள் என்றால் அடிப்படையில் என்ன? பண்டிகைகள் என்பது நமது சமூகத்திலே கொண்டாட்டத்தினுடைய அடையாளம். ஊரும் உறவும் கூடி மகிழும் நன்னாட்கள் பண்டிகைகள். ஆக இந்த பண்டிகைகளிலே எதிர்த்தரப்பினர் சொல்லியிருந்தார்கள், உறவினர்களை கூட்டிக் கொண்டு போய் அறிமுகப்படுத்துவார்கள், அது இந்த பண்டிகைகளினுடைய ஒரு சிறப்பம்சம் என்று சொல்லி கூறியிருந்தார்கள். ஐயா, கடந்து வந்த இத்தனை அனர்த்தங்களில் பல உறவுகளையே நாம் இழந்து விட்டோம். அறிமுகப்படுத்த அத்தனை உறவுகள் இல்லாத சூழ்நிலையில் இந்த பண்டிகைகளினுடைய விழுமியங்கள் எப்படி இன்னும் பாதுகாக்கப்படுகின்றன என்ற கேள்வியை இந்த இடத்திலே முன்வைக்கிறேன். உண்மையிலேயே அறம் என்று சொல்லுகிற பொழுது நமக்கு அடிப்படையாக போதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அறம் என்பது அடுத்த மனிதன் பசியோடு இருக்கும் பொழுது நான் அவனுக்கும் கொடுத்து உண்ண வேண்டும். அந்த நேரத்தில் ஒரு அடுத்த மனிதன் துன்பப்பட்டு கொண்டிருக்கிற பொழுது நான் இன்பப்படக்கூடாது, கொண்டாட்டத்தை வெளிக்காட்டக்கூடாது என்ற மனநிலை நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. ஆக இலங்கை நாட்டில் இத்தனை மக்கள் துயரில் இருக்கும் பொழுது நாம் மட்டும் மகிழ்வாக பண்டிகைகளை கொண்டாடுவது எத்தனை நியாயம் என்பதை இந்த மன்றிலே நான் கேள்வியாக எழுப்புகிறேன். தொடர்ந்து இன்றைக்கு இந்த தொடர் அனர்த்தங்களின் காரணமாக 2019க்கு பிறகு தொடர்ச்சியாக இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இடர்கள், குண்டுவெடிப்பு சம்பவமாக இருக்கலாம், கொரோனா பெருந்தொற்று பாதிப்பாக இருக்கலாம், பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம், தொடர்ந்து வந்த புயல்கள் வெள்ளப்பெருக்குகளாக இருக்கலாம். இவை எல்லாம் நமது சமூகத்தினுடைய பொருளாதாரத்தை அடிப்படையில் மிக வெகுவாக பாதித்திருக்கின்றன. என்னதான் பேசினாலும் கூட ஒரு பண்டிகைகள் என்று வருகிற பொழுது புத்தாடை உடுத்துவது, நல்ல உணவு வகைகளை சமைத்து ஊரார் உறவினருடன் கலந்து பகிர்ந்து உண்ணுவது என்பது ஒரு மகிழ்ச்சி. அதை யாராலுமே மறுக்க முடியாது. ஆக இந்த பண்டிகைகளினுடைய அடிப்படை விழுமியமாக நான் அந்த மகிழ்ச்சியையும் பார்க்கிறேன். ஆக அந்த மகிழ்ச்சி இன்று சமூகத்தினுடைய பெரும்பான்மைக்கு கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது. இந்த பண்டிகைகளை மகிழ்வாக கொண்டாடுவதற்கு நம்முடைய பொருளாதார சூழல் இன்றைய காலத்திலே இடம் கொடுக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே இந்த பண்டிகைகளினுடைய விழுமியங்கள் இதனால் வெகுவான பாதிப்புக்கு உள்ளாகிறன. தொடர்ந்து பேசப்போனால் அடுத்த தலைமுறைகளுக்கு இந்த பண்டிகைகளினுடைய விழுமியத்தை கடத்துவதன் அவசியம் பற்றி பேசியிருந்தார்கள். நான் கூற வருவது என்னவென்றால், இன்று நாம் உயிர் வாழ்வதே மிகுந்த சிரமமாக இருக்கிற என்ற சூழ்நிலை நாட்டினுடைய பல பகுதிகளிலே ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக இந்த சூழ்நிலையில் இருந்து கொண்டு இதற்கு உதாரணமாக நான் 1000ல் ஒருவன் திரைப்படத்தை பேசலாம் என்று நினைக்கிறேன். அந்த 1000ல் ஒருவன் திரைப்படத்திலே சோழர் பூமியை காட்டியிருப்பார்கள், சோழர்கள் மறைந்து வாழுகிற பிரதேசத்தை காட்டியிருப்பார்கள். அதற்கு வைரமுத்து அழகான ஒரு பாடல் கூட எழுதியிருப்பார். புலிக்கொடி பொறித்த சோழ மாந்தர்கள் எலிக்கறி கொறிப்பதுவோ என்று. ஆம், அங்கு அந்த சோழர்கள் எப்படி காட்சிப்பட்டிருப்பார்கள் என்றால், வறுமைக்குட்பட்ட ஒரு சமூகமாக, விழுமியங்கள் மழுங்கி போன ஒரு சமூகமாக, பஞ்சத்திலே இருக்கக்கூடிய ஒரு சமூகமாக காட்சிப்படுத்தப்பட்டிருப்பார்களாம். நடுவர் அவர்களே, பொருளாதார சிக்கலில் உள்ள பொழுது எம்முடைய வளங்கள் மட்டுப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் எமக்கு உயிர் வாழ்வதே பெரிய சவாலாக உள்ள பொழுது கொண்டாட்டங்களும் விழுமியங்களும் எம்முடைய மரபுகளும் பாதிப்புக்கு உள்ளாகும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. இன்று இந்த பண்டிகைகளை எம்மால் சரியான முறையில் எம்முடைய மரபுகளை அனுசரித்து எம்மால் கொண்டாட இயலாத சூழ்நிலை இருக்கிற பொழுது எவ்வாறு அதை பார்த்து வளர்கிற அடுத்த சந்ததியினருக்கு உண்மையிலேயே இந்த பண்டிகை இவ்வாறுதான் கொண்டாடப்பட்டுள்ளது என்பது தெரியும் என்றது மிகப்பெரிய ஒரு கேள்வி. அடுத்ததாக சொல்ல போனால், எம்முடைய கலாச்சார ரீதியாக நிறைய பண்டிகைகளை நாம் கொண்டாடி கொண்டுள்ளோம். அத்தனை பண்டிகைகளிலுமே மிக முக்கியமாக ஒரு விடயம் என்னென்று சொன்னால், எம்முடைய வழிபாடுகளும் அதே மாதிரி எம்முடைய கிராமங்களிலே எம்முடைய ஊர்களிலே அனைவரும் ஒன்றாக கூடி மகிழ்ந்து சில விளையாட்டுக்கள் சில விழாக்களை ஒழுங்கு செய்து மகிழ்வது. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் அத்தகைய விளையாட்டுக்களை விழாக்களை ஒழுங்கு செய்வதற்கான மனநிலை மக்களிடையே இருக்கிறதா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. உண்மையிலேயே நாடக கலைஞர்கள் நாட்டின் பல பகுதிகளில் இருந்து சென்று பாதிக்கப்பட்ட இடங்களிலே அவர்களை மகிழ்வித்து கொண்டிருக்கிறார்கள் தான். ஆனால்
அந்த மகிழ்ச்சிகள் அனைத்தும் ஒரு ஆற்றுப்படுத்தும் நிகழ்வே தவிர கொண்டாட்ட மனநிலை கிடையாது. அங்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை ஆற்றுப்படுத்துகிற செயல்தான் அதுவே தவிர கொண்டாட்டத்தினுடைய பிரதிபலிப்பு கிடையாது. ஆகவே நாட்டின் தொடர்ச்சியான இந்த அனர்த்தங்கள் எமது பண்டிகை கால விழுமியங்களை பாதிக்கின்றன என்று கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி பிரவீன். ஆம், அருமையான விடயங்கள் கூறியுள்ளார். அதாவது பொருளாதாரம் சிதைந்த நிலையில், மனநிலை குன்றிய நிலைமைகளில் இந்த விழுமியங்களை கொண்டாட முடியாதுதான். எனக்கு இப்பொழுது ஒரு ஞாபகம் வருகின்றது. யாரோ ஒரு பேராயர் கூறியிருந்தார், இப்போ அண்மையில் ஒரு மாதத்துக்கு முதல், பண்டிகை காலத்தில் ஏற்படும் செலவினங்களை குறைத்து இந்த பாதிக்கப்பட்ட ஆட்களுக்கு நிவாரணம் கொடுப்போமா என்று கேட்டிருந்தார். கொடுப்போம்னு சொல்லியிருந்தார். நான் பேச விரும்பல, அது சொல்லியிருந்தார். ஆனால் எனக்கென்றால் எங்களுடைய பகுதிகளிலும் யாழ்ப்பாணத்திலும் இந்த அனர்த்தங்கள் மிக 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 குறைவு. தென்பகுதியில் ஒப்பிடும் பொழுது எங்களோட பகுதியில் அனர்த்தங்கள் மிக குறைவு. அத்தகைய சூழ்நிலையில் இந்த நிவாரணம் கொடுப்பதை பற்றி யாருமே சிந்திக்க இல்லை. எந்த ஒரு பகுதியிலும் சிந்திக்க இல்லை. அது கிறிஸ்தவர்களோ சைவமோ எங்களோட நாட்டில் வாழ்கின்ற சகல சமயங்களும் இதை பற்றி இதுவரை எந்த அக்கறையும் எடுக்கவில்லை. அவனும் தண்டண்ட விடயங்களுக்கு நிவாரணம் கொடுக்கின்றான், அந்தந்த ஸ்தாபனங்கள் கொடுக்கின்றார் ஒழிய ஆலயங்களோ அல்லது எவையுமோ இதை பற்றி அக்கறைப்படையில்லை. அது காரணமாக சொன்ன மாதிரி மனோநிலை தான். அவனவன் மனோநிலை தான். பண்டிகை காலத்தில் ஒருத்தன மத ரீதியான மனோநிலை, கஷ்டப்பட்டவன காலத்தில் கஷ்டப்பட்ட மனநிலை, பாதிக்கப்பட்டவன காலத்தில் பாதிக்கப்பட்ட மனநிலை. அப்போ மனநிலைக்கு ஏற்ற மாதிரி அவனுடைய சூழ்நிலைகள் வந்து கொண்டிருக்கின்றது, நன்மைகள் வந்து கொண்டிருக்கின்றது, தீமைகளும் வந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இல்லை, அப்படி இல்லை, பாதிக்கவில்லை என்று சொல்வதற்கு வருகின்றார் பிரிந்தினி மகேஸ்வரன் அவர்கள். என்னை இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறு என்று தாய்மொழியாம் தமிழன்னைக்கும் ஐபிசி நேயர் நெஞ்சங்களுக்கும் இந்த அவையினருக்கும் இந்நேர வணக்கங்களையும் இனிய நத்தார் தின வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்லதொரு தலைப்பிலே சங்கமித்திருக்கின்றோம். அதாவது தொடர் அனர்த்தங்கள் எமது சமூகத்தின் பண்டிகை கால விழுமியங்களை பாதிக்கின்றனவா பாதிக்கவில்லையா என்பதிலே பாதிக்கவில்லை என்பது தொடர்பாக எனது கருத்துக்களை முன்வைக்கலாம் என நினைக்கின்றேன். முதலாவதாக இந்த தொடர் அனர்த்தங்கள் எவ்வாறு இந்த பண்டிகைகளின் விழுமியங்களை மேலும் மெருகேற்றி இருக்கின்றன என்பதை இந்த நத்தார் தினத்திலிருந்து நான் உதாரணம் காட்ட விரும்புகின்றேன். எமது சகோதரர் கூறியிருந்தார், இயேசு பாலன் பிறந்த அந்த புனித நாள் தான் இந்த நத்தார் தினம் என்று. நிச்சயமாக அந்த இயேசு பாலன் எங்களுக்கு உணர்த்தியது என்ன? மாட்டுத் தொழுவத்திலே மிகவும் எளிமையாக மக்களின் மீட்பராக ஈனப்பட்டவர்களை ரட்சிப்பதற்காக அவர் பிறந்திருந்தார். அவர் நினைத்திருந்தால் ஏரோது மன்னனின் அரண்மனையிலே பிறந்திருக்கலாம். ஆனால் அவர் எங்களுக்கு போதிப்பது அந்த எளிமை. இயேசுபாலன் மக்களுக்காக பாவங்களை சுமந்து சிலுவையிலே அறையப்பட்டு மக்களுக்காக இந்த துயரத்தையும் துன்பத்தையும் அனுபவித்து தியாகத்தின் ஸ்வரூபமாக காணப்படுகின்றார். ஆம், இதைத்தான் இந்த பண்டிகையினுடைய விழுமியம் எங்களுக்கு போதிக்கின்றது. அதை இன்றைய இலங்கையிலே இந்த தொடர் அனர்த்தங்கள் இன்னும் மெருகேற்றி இருக்கின்றன என்பதையே நான் கூற விரும்புகின்றேன். அது எவ்வாறு என்று பார்த்தால், இந்த தொடர் அனர்த்தங்களால் எங்களோடு அருகில் இருப்பவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது நாங்கள் எங்களுக்கு ஏற்பட்ட துன்பமாக நினைத்து எங்களுக்குரிய விடயங்களை அவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என நினைத்து உணவுப் பொருள் மூலமாகவும் நிவாரண பொதிகள் மூலமாகவும் எமது சகோதரர்களுக்கு நாங்கள் பகிர்ந்தளிக்கின்றோம். இதனையே அன்று இயேசுபாலன் பிறந்த அந்த கிறிஸ்துமஸின் உள்ளர்த்தம் தெரிவிக்கின்றது. ஆம், உன்னை போல் உன் அயலவனையும் நேசி என்கின்றார் இயேசுபாலன். அதைத்தான் இன்று எமது மக்கள் சாதி மத இன பாகுபாடு கடந்து தங்களுக்கிடையே இந்த அன்பினை பரப்புகின்றார்கள். சர்ச்சிலே கரோல்ஸ் பாட வேண்டிய எத்தனையோ சர்ச்சில் மக்களுக்காக உணவு சமைத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது கண்கூடு. எத்தனையோ முஸ்லீம் சிங்கள தமிழ் இனத்தவர்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தங்களுடைய வீடுகளில் இருப்பிடம் கொடுத்ததனை நாங்கள் பல செய்திகளின் மூலமாக காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த தொடர் அனர்த்தங்களால் பணப்பைதான் எங்களுக்கு குறைந்திருக்கின்றனவே தவிர இந்த பண்டிகைகளின் பண்பு மறக்கப்படவில்லை என்பதே நிச்சயமான உண்மையாக காணப்படுகின்றது. இந்த பண்டிகை காலங்கள் உண்மையில் ஒரு ஆனந்தமாக கொண்டாட்டத்தோடு கழிக்க வேண்டிய ஒன்றுதான். எங்களுடைய எதிர்த்தரப்பு வாதியினர் கூறியிருக்கின்றபடி அந்த உண்மையான மகிழ்ச்சி ஜோய் எப்போது வருகின்றது?
அதாவது ஜோய், ஜீசஸ் ஃபர்ஸ்ட், இறைவன் முதலாவது, அதர்ஸ் நெக்ஸ்ட், அதாவது மற்றவர்கள் இறுதி, யூ லாஸ்ட், நான் கடைசி, அதாவது தன்னலம் பாராது பிறர் நலத்திற்காக நாங்கள் சேவை மனப்பான்மையோடு செய்யும் பொழுதே அந்த உண்மையான மகிழ்ச்சி பிறக்கின்றது. அது இன்றைய இலங்கையில் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதனால் தான் இன்றைய இலங்கை மீண்டும் மீண்டெழுந்து வந்து கொண்டிருக்கின்றது என்பதை யாராலும் மறுக்க முடியாத உண்மையாக காணப்படுகின்றது. அந்த வகையிலே இந்த மின்சார விளக்குகளின் அலங்காரமாக இந்த நத்தார் கொண்டாடப்படவில்லை. மக்களினுடைய உயிர் வாழும் வாழ்க்கையின் நம்பிக்கையாக இது கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த பண்டிகைகள் எதற்காக கொண்டாடப்படுகின்றன? ஒரு வருடத்திலே பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு பண்டிகைகளை பல சாதி மத இனம் கடந்து நாங்கள் கொண்டாடி வருகின்றது நிதர்சனமான உண்மை. ஏன் அவை கொண்டாடப்படுகின்றன என நோக்கினால், நாங்கள் எங்களுடைய வேலை பளுக்கள், எங்களுடைய வாழ்க்கை சுமைகளில் மனச்சோர்வுடன் இருக்கும் பொழுது பிறரோடு கூடி மகிழ்ந்து, அதாவது எதிர்த்தரப்புவாதியினர் கூறிய அதே வார்த்தைகள், அதாவது பிறரோடு உற்றார் உறவினர்களோடு கூடி மகிழும் நன்னாள் தான் இந்த பண்டிகைகள். ஆகவே நாங்கள் எங்களுக்கு நடந்த இழந்த சோகங்களையும் எங்களுடைய துன்பங்களையும் நினைத்து உழன்று கொண்டிருந்தால் எப்போது அதிலிருந்து மீண்டெழுவது? அதற்குரிய ஒரு வாய்ப்பாக, அதற்குரிய ஒரு ஏணியாகத்தான் இந்த பண்டிகைகள் இன்று எங்களை ஏற்றுவிக்கும் தூக்குவிக்கும் ஏணியாக இந்த பண்டிகைகள் இந்த காலகட்டத்திலே இருக்கின்றன. ஆம், எங்களுக்கு நிகழ்ந்த துன்பங்களையும் துயரங்களையும் மறந்து நாங்கள் இனி வரப்போகும் எதிர்காலத்தின் ஒளியில் நம்பிக்கை கொண்டு அந்த பண்டிகைகளை எங்களால் இயன்ற அளவு நாங்கள் மகிழ்ச்சியாக கொண்டாட முயற்சித்து வருகின்றோம். முயற்சித்ததில் நாங்கள் வெற்றியும் அடைந்திருக்கின்றோம் என்பதுதான் நிதர்சனம். அந்த வகையிலே இந்த பண்டிகைகள் எங்களுக்கு ஆரம்ப காலத்தில் ஆடம்பரத்தை தந்தன. ஆனால் இன்றைய தொடர் அனர்த்தங்களினால் அந்த ஆடம்பரம் வெகுவாக குறைந்து அனைத்து மக்களிலும் மனத்திலுமே ஒரு நம்பிக்கை ஒளி பிறக்கின்றது. அதாவது இல்லாததை இருக்கின்றவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று. ஆகவே இந்த பண்டிகை காலம், அதாவது முக்கியமாக நத்தார் தின பண்டிகையின் உள்ளர்த்தமான இந்த தியாக மனப்பான்பு, பகிர்ந்தளிப்பு, அன்பு, சமத்துவம் என்பன இந்த தொடர் அனர்த்தங்களால் மெருகேற்றி இருக்கின்றனவே. இந்த பண்டிகை கால விழுமியங்கள் கரையான் புற்றுக்களை போல அழிவடைந்து விடவில்லை. மழை போல அவை மேலும் மேலும் பெருகி மகிழ்ச்சியையே தந்து கொண்டிருக்கின்றன. இதனால் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என்பதை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நல்ல கருத்துக்கள் கூறியுள்ளார் பிருந்தினி அவர்கள். அதாவது பண்டிகை என்பது இல்லாமல் போனாலும் பண்டிகையின் விழுமியங்களை யாரும் மாற்ற முடியாதுன்னு சொல்லுகின்றார். ஏனென்றால் அந்த விழுமியங்கள்லாம் எங்கள் மத்தியில் நின்று உதவிக்கு வந்து கொண்டிருக்கின்றன. அந்த விழுமியங்களை நாங்கள் கடைப்பிடிக்கும் பொழுதுதான் மனிதநேயம், பண்பு, அன்பு எல்லாம் வருகின்றது. பாலம் பிறப்பு சொன்ன கருத்தாக என்னென்றால் மிகவும் ஏழ்மைப்பட்ட இடத்தில் தான் பிறக்கின்றார் பாலன். அது மட்டுமல்ல, ஏழ்மைப்பட்ட இடத்தில் மட்டுமல்ல, அவரை சுற்றி கொலையாளிகள் தேடி திரிகின்றார்கள். இவ்வளோ கஷ்டப்பட்டு இயேசு கிறிஸ்துவனுடைய வளர்ப்பு தந்தை அவரை தூக்கி கொண்டு மலையை கடந்து ஓடுகின்றார் காப்பாற்றுவதற்காக. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிறந்து அவருடைய பிறப்பை இப்பொழுது நாங்கள் ஏன் கொண்டாட வேண்டும் என்றால், அந்த நேரத்தில் ஏற்பட்ட கஷ்டங்களும் நஷ்டங்களும் எப்படி வருங்காலத்துக்கு ஒரு படிப்பினையாகவும் வரலாறும் அமைகின்றனவோ அதே மாதிரி இப்பொழுதும் எங்களுடைய காலத்தில் அந்த படிப்பினைகள் வரலாறு அமைய வேண்டும். அதுபடி இந்த விழுமியங்கள் எங்களுக்கு மேல் மேலும் பண்படுவதற்கு இந்த பண்டிகை காலம் உதவுகின்றது, இந்த அனர்த்தங்கள் உதவுகின்றது என்று கூறி முடித்துள்ளார். இல்லை, அப்படி இல்லை, பாதிப்பு தான் என்று கூறுவதற்கு வருகின்றார் சதன் கணேசமூர்த்தி காண்டிஜன் அவர்கள். இன்றைய நத்தார் தினத்தில் இணைந்திருக்கும் அத்தனை உறவுகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இன்று ஒரு அருமையான தலைப்பில் பேசிக்கொண்டிருக்கின்றோம். தொடர் அனர்த்தங்கள் எம் சமூகத்தின் பண்டிகை கால விழுமியங்களை பாதிக்கின்றன என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம். ஒரு பண்டிகை ஒரு வீட்டில் எவ்வாறு கொண்டாடப்படுகின்றது? வீட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கோ வெளி ஊர்களுக்கோ வேலைக்கு சென்றிருந்தவர்கள் எல்லாம் வீடு திரும்புவார்கள். எமது சிறார்களுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கும். எமது வீட்டில் புதியதாக பலகாரங்கள் செய்து கொண்டிருப்பார்கள், புத்தாடை வாங்கி கொண்டிருப்பார்கள். எம்மை சுற்றியிருக்கும் அயல்வர்களும் அதே போல செய்து கொண்டிருப்பார்கள். பண்டிகை நாள் அன்று நாங்கள் செய்த பண்டங்களை அயல்வர்களுக்கு கொடுத்து அயல்வர்களிடமிருந்து எங்களிடம் எடுத்து ஒரு பண்ட பரிமாற்றலை செய்து கொண்டிருப்போம். இவை அனைத்தும் எமது நாட்டிலோ நாம் இருக்கும் சுற்றி இருக்கின்ற சமூகத்திலோ அழகாக நடந்து கொண்டிருக்கும். அதுதான் வளமையான ஒரு விடயம். ஆனால் இன்று அத்தியாவசியமாக அணிய வேண்டிய ஆடையெல்லாம் நனைந்து கிடக்கின்றது.
சமைப்பதற்கு இருந்த அரிசி எல்லாம் ஊறி இருக்கின்றது. நாம் இருந்த வீடெல்லாம் மண் சரிவில் சிக்கி தவிக்கின்றது. இவ்வாறு ஒரு சமூகம் அங்கே கவலைப்பட்டிருக்கின்ற போது, இங்கே நாம் கொழும்பிலிருந்து புதிதாக வரும் ஆடைக்கடையில் ஆடையினை அணிந்து இங்கு உள்ள நாங்கள் பலகாரங்களை சுட்டு கொண்டாடுவதனால் எமது பண்டிகைகளின் விழுமியங்களை நாங்கள் ஒருபோதுமே அடுத்த சந்ததிகளுக்கு கடத்த முடியாத ஒரு நிலைமை ஏற்படுகின்றது. அடுத்ததாக எதிர்த்தரப்பு சகோதரர்கள் அருமையாக ஒரு விடயத்தினை கூறியிருந்தார்கள். பாருங்கள், பகிர்ந்தளிக்க வேண்டும். நாங்கள் இப்பொழுது அவர்களினால் பலகாரங்கள் சுட முடியாவிட்டாலும் கூட நாங்கள் பலகாரங்களை சுட்டு அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை. இன்று அனைத்தையும் இழந்திருக்கின்ற மக்களுக்கு தேவை பலகாரங்களா? அவர்கள் நிவாரணத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நிவாரணத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் மக்களுக்கு நாங்கள் இப்பொழுது பலகாரங்களை கொடுத்து என்ன பயனாக இருக்கின்றது? ஏன் நீங்கள் இந்த பண்டிகைகளை கொண்டாடுகிறீர்கள்? அடுத்தடுத்த சந்ததியினருக்கு நம் சமூகத்தில் உள்ள கலாச்சார அந்த சமூகத்தில் ஒன்றி இருக்கின்ற விடயங்களை இன்னொருவருக்கு கடத்த வேண்டும் என்பதற்காக. அதுவே இங்கு நீங்கள் பண்டிகையை ஒரு சமூகத்தை விட்டு இன்னொரு சமூகத்தை விட்டு கொண்டாடுவதனால் ஒட்டுமொத்தமாக பாதிப்படைந்துவிடும். தற்பொழுது அனைவரும் நத்தார் பண்டிகையை மாத்திரம் கதைத்திருந்தார்கள். நத்தார் பண்டிகையை விடுங்கள். அனைத்து மதங்களும் கூறும் ஒரு விடயம் என்ன? அனைவரும் சமம் என்ற விடயம். நாம் அனைவரும், நம் சுற்றி இருக்கின்ற அனைவரும் நாங்கள் சந்தோஷமாக இருக்கும் போது மட்டும்தான் அந்த பண்டிகைக்கான செழுமை கிடைக்கின்றது ஐயா. அடுத்ததாக பாருங்கள், இப்பொழுது நாங்கள் இயற்கை அனர்த்தங்கள் மாத்திரம் இல்லாமல் பொருளாதார அனர்த்தங்களையும் தாண்டி வந்திருக்கின்றோம். ஒரு பண்டிகையின் மகிழ்ச்சி அது சுமையாக மாறும்போது இல்லாமல் போகின்றது. இன்று இலங்கையில் வாழும் பாதி பேருக்கு அது ஒரு சுமையாகத்தான் மாறி இருக்கின்றது. ஐயோ, பண்டிகை வருகின்றது என்பதை நினைத்து கவலை கொள்கிறார்கள் ஐயா. வீடுகளில் இருக்க வேண்டும், நம் சிறார்கள் எல்லாம் எங்களை எங்கே புத்தாடு எங்கே பலகாரம் என்றெல்லாம் கூறுவார்கள். அவர்களுக்கு நாங்கள் என்ன செய்வது, என்னத்தை சொல்வது என்று ஒவ்வொரு பெற்றோர்களும் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறான ஒரு சமூகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை முக்கியமாக விடைய வேண்டும். ஒரு கூண்டில் அடைப்பட்டிருக்கின்ற சிங்கத்திற்கு நீங்கள் சென்று கேட்டால் அது என்ன இறைச்சி துண்டா வேண்டும் என்று கேட்கும்? இல்லை, அதிலிருந்து ஒரு விடுதலை தான் வேண்டும் என்று கேட்கும். அதுதான் நம் சமூகத்திற்கு மிகவும் ஒரு தேவையான ஒரு விடயமாக இருக்கின்றது. அடுத்து, ஒவ்வொரு சமூகத்திற்கென்றும் ஒவ்வொரு பண்டிகைக்கென்றும் ஒவ்வொரு விழுமியங்களாக காணப்படுகின்றன. அந்த அத்தனை விழுமியங்களும் அனைவருமே அதனை சமமாக அனுபவிக்கும் போது மாத்திரம்தான் அது கிடைக்குமே தவிர, ஒரு சமூகம் அங்கே அனுபவிக்க இன்னொரு சமூகம் அவர்களுக்கு ஆற்றுதல் படுத்தி விட்டு வந்து நாங்கள் பண்டிகையை சமமாக கொண்டாடுவதில் எவ்வித விடயமும் அங்கே இல்லை. எனவே தொடர் அனர்த்தங்கள் நம்மை எல்லா வழியிலும், அதாவதாக அவை கொண்டிருந்த ஒற்றுமை, ஒரு சமூகத்தில் இருந்த ஒற்றுமை, நம்பிக்கை, கலாச்சாரத்தினான ஆழம் அத்தனையுமே சீர்குலைத்து எமது பண்டிகைகளை கொண்டாட முடியாமலும் எமது விழுமியங்களை அடுத்த சந்ததிக்கு கடத்த முடியாத அளவிலும் உள்ளன. எனவே தொடர் அனர்த்தங்கள் சமூகத்தின் பண்டிகை கால விழுமியங்களை பாதித்து கொண்டுதான் இருக்கின்றன. இனியும் சற்று காலத்திற்கு பாதிக்கும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி காணியாளர்களே. இவர் கூறிய மாதிரி ஒரு சமயம் சொல்லுகின்றது எப்படி என்றால், அயலான் பசித்திருக்க நீ ஒருபொழுதும் உண்ணாயன்னு சொல்லி. இப்படிப்பட்ட ஒரு சமூக ஒற்றுமைத்தான் மதங்கள் போதிக்கின்றன. அந்த வகையில் எல்லாரும் கவலைப்பட்டிருக்கும் பொழுது, எல்லாரும் மண்ணுக்கையும் வெள்ளத்திலையும் புதைந்திருக்கும் பொழுது என்னென்று கொண்டாடுவது என்றவர் கேட்கிறார். அதான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எல்லா பாதிப்புகளும் எல்லாரும் நடந்து கொடுக்கின்றது. யாழ்ப்பாணத்தை விடுங்க, யாழ்ப்பாணத்தில் மிக மிக பாதிப்பு குறைவு. ஆனால் மிக கொடுமையாக பாதிக்கப்பட்ட பல இடங்களில் உள்ள மக்களால் இந்த பெரும் இடரில் எவ்வாறு கொண்டாட முடியும்? அப்போ அந்த விழுமியங்கள் எங்கே போட்டு, அப்போ அந்த பண்டிகை எங்கே போட்டுன்னு கேட்குறார். அதுக்கு நீங்கள் இப்பொழுது தொகுப்புரைக்கு நான் வரப்போகின்றோம். அந்த வகையில் இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த இந்த தொடர் அனர்த்தங்கள் எமது சமூகத்தின் பண்டிகை கால விழுமியங்களை பாதிக்கவில்லை, பாதிக்கின்றது என்ற வகையில் இப்பொழுது முதல் தொகுப்புரை சொல்ல போகின்றார். இந்த பாதிக்கின்றது என்று கூறுகின்ற அணியின் தலைவர் செல்வன் பரம்சோதி ஜெகநாதன். மீண்டும் தொகுப்புரையில் அனைவருக்குரிய வணக்கத்தோடும் சந்திக்கின்றேன். நாங்கள் கூறிய விடயங்களை தொகுத்து இந்த இடத்திலே கூறலாம் என்றிருக்கின்றேன். என்னுடைய அணி சார்ந்த தொகுப்புரையாகவும் இது இருக்கும். அது மட்டுமில்லாமல் என் மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்களுக்கான பதிலாகவும் இது இருக்கும். இயேசுபாலன் பிறந்தார், அதைத்தான் நாங்கள் இந்த நத்தார் பண்டிகையாக இன்றைய தினம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆக அந்த பிறப்பினுடைய மகிமையை எங்களுக்கு போற்ற முடியும், ஆனால் கொண்டாடுவதற்குரிய காலச்சூழல் இப்பொழுது இல்லை. அதைத்தான் நாங்கள் இப்போ சொல்ல வந்தோம். அந்த கொண்டாட்டத்தை, அந்த புனிதமான நாளை போற்றுகின்றோம்,
ஆனால் எங்களுடைய பகுதியில் மலைநாட்டில் பல சிறுவர்கள் இன்றும் தங்களுடைய உயிரை இழந்திருக்கின்றார்கள், வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் எப்படி நாங்கள் இயேசுபாலனுடைய அந்த பண்டிகையினுடைய விழுமியங்களை பெறுமதிகளை நாங்கள் பாதுகாக்க முடியும் என்பதுதான் எங்களுடைய குரல். எங்களுடைய அணியினர் சொல்லியிருந்தார்கள், நீங்கள் ஒரு கருத்தை கூறியிருந்தீர்கள் எதிரணியினர். என்ன விடயம் என்று பார்த்தால், எங்களுடைய உறவுகளை நாங்கள் அறிமுகப்படுத்துகின்றோம். மிகச்சிறந்த விடயம். இன்றைய நிலையிலே பலருக்கும் தேவையான விடயம். எங்களுடைய பெரியம்மா யாரென்று தெரியா, சித்தப்பா யாரென்று தெரியா, அம்மா அப்பாவை மட்டும் பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு தனி குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அது தேவையான விடயம். அந்த உறவுகள் எங்கே என்று தான் எங்களுடைய அணியர் கேட்டிருந்தார். அந்த உறவுகள் இங்கே வெள்ளப்பெருக்கிலும் மலைச்சரிவிலும் உயிரிழந்த உறவினர்களை எப்படி அவர்கள் அறிமுகப்படுத்த முடியும்? இரண்டாவது, அடுத்த தலைமுறைக்கு விழுமியங்களை கடத்த வேண்டும் என்றீர்கள், ஒத்துக்கொள்கின்றோம். சில இடங்களில் அடுத்த தலைமுறைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் ஒரு விடயம், அதை கடத்துவதற்கான கால சூழ்நிலை இல்லை. நீங்கள் மீண்டும் கூறிய விடயம் என்னவென்றால், இந்த இடத்திலே பண்டிகைகள் கொண்டாடப்படாமல் விட்டால் இந்த விழுமியங்கள் அழிந்து போகும் என்று இல்லை. பண்டிகையினுடைய விழுமியங்கள் தொடர்ந்து இருக்கும் என்றுதான் கூறியிருந்தீர்கள். இப்படித்தான் நாங்கள் பல இடங்களில் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். உதாரணமாக எங்களுடைய இடத்தை கூட எடுத்துக்கொள்கின்றோம். தமிழ் வாழ வேண்டும் என்றால் அங்கே தமிழர்கள் வாழ வேண்டும். பண்டிகைகளுடைய விழுமியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் பண்டிகைகள் கொண்டாடப்பட வேண்டும். இதை மறுப்பதற்கில்லை. ஏனென்றால் கொண்டாடப்படுகின்ற பொழுதுதான் அந்த பண்டிகைகளுக்குரிய விழுமியங்கள் இதுதான் என்பது அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தப்படும். இங்கே கொண்டாடுறதே இடியப்ப சிக்கலாக தானே இருக்கின்றது. இது உண்மையிலேயே ஒரு நகைச்சுவையாக கடந்து விட வேண்டிய ஒரு பட்டிமண்டபம் அல்ல. இது அனைவருக்குமான ஒரு இறுக்கத்தை தளர்த்த வேண்டிய ஒரு பட்டிமன்றம். சகோதரி அருமையாக கூறினார். எங்களுடைய மகிழ்ச்சி படுத்தல்களை நாடக கலைஞர்கள், எங்களுடைய இசைக்கலைஞர்கள் வழங்குகின்றார்கள், ஒத்துக்கொள்கின்றோம். அந்த நம்முடைய அணியினர் சொன்னது போலதான் அந்த மகிழ்ச்சி படுத்தல் என்பது வெறும் ஆற்றுப்படுத்தல் மட்டும்தான். அது அடுத்த கட்டத்திற்கானது இல்லை. ஒரு சிறுநிமிட டொபைமைன் என்று சொல்வார்கள். எங்களுடைய நடுவர் அவர்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஒரு விஞ்ஞான ஆசிரியர் என்ற வகையில் மூளையில் சுரக்கும் அந்த சுரப்பிக்கான ஒரு சிறிய நிமிட சந்தோஷம்தான் அவர்களுடைய ஆழமான வேதனை அடிமனதில் இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக என் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு, பரவலாக இந்த அவை முழுவதும் இந்த குற்றச்சாட்டு இருந்தது. வந்தவுடனேயே தலைவர், இந்த அணித்தலைவர் அரசியல் பேசிவிட்டார். நான் கூற வந்த விடயம், அரசியல் அனைவருக்குள்ளும் இருக்கின்றது, அது பேச வேண்டிய விடயம்தான். அதை நான் சொல்ல வரே இல்லை. நான் சொல்ல வந்த விடயம், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்பது ஒரு பண்டிகைக்குரிய பண்பு. இது தமிழர்களுடைய அறம் என்று நீங்கள் சொல்லியிருந்தீர்கள், ஒத்துக்கொள்கின்றோம். அதை நாங்கள் இன்றளவிலும் கடைப்பிடித்து கொண்டிருக்கின்றதால் தான் தமிழர்கள் என்கின்ற ஒரு இனத்தினுடைய பெருமை என்று இருக்கின்றது. பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்கின்ற பண்பு இங்கே வடக்கு கிழக்கில் இருந்து போகின்ற நிவாரணங்களால மக்களுக்கு போய் சேரும் என்றது ஒரு நல்ல விடயம்தான். மக்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். இப்போ நான் அந்த நிவாரணத்தை நான் கொடுக்கணும் என்றால், இந்த அங்கே எதிரணியில் இருக்கிற 3 பேரும், நாங்கள் 3 பேரும் தனித்தனியாக ஒரு பேக்கில் கட்டி ஒரு பேரும் கொடுக்க முடியுமா? இல்லை. அதற்குரிய ஒரு ஊடகம் தான் அரசாங்க இயந்திரங்கள். அந்த இயந்திரங்கள் சரியாக இயங்கவில்லை. ஆகவே இங்கே பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்பது வடகிழக்கு மக்களுக்கும் இருக்கின்றது, மலையக மக்களுக்கும் இருக்கின்றது, தென்பகுதி மக்களுக்கும் இருக்கின்றது. ஆனால் அதை செயற்படுத்துகின்ற அரச இயந்திரங்கள் சரியாக இயங்கவில்லை. இதை நீங்க கேட்கலாம், அரசு சார்பற்ற இயந்திரங்கள் இயங்கினதான் என்று. இயங்கினது, ஆனால் மிக செழுமையாக மிக செறிவாக அந்த நிவாரணங்கள் போய் சேர்ந்திருக்க வேண்டும் அல்லவா? இது வெறுமனே என்னுடைய கருத்து மட்டும் இல்லை, இது வெறுமனே அரசியல் என்று மட்டும் கடந்து போய்விட முடியாது. நான் அங்கால போகணும், கொஞ்சம் தள்ளி நில்லுங்கோ, எந்த இடத்தை நீங்க மறிச்சோன்னு இருக்கிறீங்க, தள்ளி நில்லுங்கன்றதும் அரசியல் தான். அரசியல் என்பது வெறுமனே நான் சொன்னது போல கட்சிகளை எதிர்ப்பரசியல் காட்டுகின்றோம் என்பது அல்ல. இங்கே இருக்கின்ற அனைத்து கட்சிகளுமே, அனைத்து அரசியல் கட்சிகளுமே சரியாக இயங்கவில்லை, சரியான ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படுத்தவில்லை என்கின்ற விடயத்தை தான் சொல்லியிருந்தோம். பெரும்பாரியான நிவாரணங்கள் சரியாக போய் சேர இல்லை. இப்போ இதை நீங்கள் திடீரென கேட்கலாம், நிவாரணங்களுக்கும் பண்டிகை விழுமியங்களுக்கும் என்ன சம்பந்தம்? காசு இல்லாமல் நாங்கள் பண்டிகையை கொண்டாட முடியும், மனதளவில் கொண்டாட முடியும். இது வெறுமனே நீங்கள் சொன்னது போல காசு இல்லாமல் நாங்கள் பண்டிகையை கொண்டாட முடியும் என்பது ஒரு பேச்சளவில் கைதட்டலுக்கு சரியானதாக இருக்கலாம். அந்த கைதட்டல்களை மட்டும் வைத்துக்கொண்டு நாங்கள்
எந்த ஒரு விடயத்தையும் கடையிலோ அல்லது பொருளாதார நிலையத்திலோ வாங்கிவிட முடியாது. பொருளாதார சிக்கல் இருக்கும் வரைக்கும் மக்களுக்கு இந்த சிக்கல் இருக்கின்றது. இந்த பொருளாதார சிக்கலை தீர்ப்பதற்கு அரசு இயந்திரங்கள் சரியாக இயங்கவில்லை. அப்படி இயங்காத பட்சத்தில் இந்த விழுமியங்கள் இன்றளவிலும் பாதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. நான் கூறியது போல வெறுமனே இந்த பண்டிகை மட்டுமல்ல, இனி வருகின்ற ஒரு 3 மாதங்களுக்கு ஒரு சிக்கலான கட்டம்தான் இருக்கும் என்பது பொருளாதார அறிஞர்களுடைய கருத்து. தொடர்ந்தும் இந்த விடயத்தில் நாங்கள் கூறுகின்ற விடயம் என்னென்றால், இந்த விழுமியங்கள் பாதிக்கப்பட்டு தான் இருக்கின்றன. நன்றி, வணக்கம். நன்று ஜெகநாதன் அவர்களே. அவர் மீண்டும் அரசியலை உறுதிப்படுத்திவிட்டு செல்கின்றார். உண்மையில் அரசு என்பது மக்கள் சார்ந்த ஒரு சமூகம்தான். மக்கள் இல்லாமல் அரசு இல்லை, அரசு இல்லாமல் மக்கள் இல்லை. ஆனால் இங்கே என்ன டாபிக் என்றால், எங்களுடைய இந்த பண்டிகை காலத்தில் பண்டிகைகளின் விழுமியங்கள் பாதிக்கப்படுகின்றனவா இல்லையா என்பதுதான் கேள்வி. நாங்கள் அதுக்கெல்லாம் நிற்க வேணும். நான் உங்களுக்கு புள்ளியிடும் பொழுதும் கூட இந்த பண்டிகை கால விழுமியங்கள் பாதிக்கப்படுகின்றனவா இல்லையா என்றான் கேள்வி. அரசியலால் நிவாரணம் வருகின்றதா இல்லையான்றது கேள்வி நாங்கள் இங்கே வர மாட்டோம். அதற்கெல்லாம் நாங்கள் கருத்தில் எடுக்க மாட்டோம். நிச்சயம் அரசியல் இல்லாமல் ஒன்றுமில்லை. இன்றைய இலங்கையில் அரசியல் இல்லாமல் ஒன்றுமில்லை. இலங்கையில் மட்டுமில்லை, எல்லா இடமும் அரசியல் இல்லாமல் ஒன்றுமில்லை. ஆனால் அந்த ஒன்றுமில்லாத பற்றி நாங்கள் கேட்க வரையில்லைங்க. நாங்கள் எந்த கேட்க வந்த நாங்கள் என்றால், இந்த தொடர் அனர்த்தங்களால் எங்களுடைய பண்டிகையின் விழுமியங்கள் பாதிக்கப்படுகின்றனவா இல்லையா, அந்த வகையில் நீங்கள் ஆரம்பிக்கலாம். மீண்டும் அனைவருக்கும் என்னுடைய வந்தனங்களை கூறிக்கொண்டு தொகுப்புரையிலே சந்தித்திருக்கின்றோம். இன்று எங்களுக்கு தரப்பட்ட இந்த தலைப்பினூடாக நாங்கள் இன்று பண்டிகைகளின் ஆத்மா மாறாமல் இந்த வடிவங்கள் எவ்வாறு வேறுபட்டு நிற்கின்றது என்பதை குறித்து நாங்கள் இந்த பட்டிமன்றத்திலே பேசியிருந்தோம். அந்த வகையில் இந்த எங்களுடைய இந்த சமூகத்திலே நிறைய தொடர் அனர்த்தங்கள் இடம்பெற்றுத்தான் இருக்குது. அதை நாங்கள் மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் நான் சில சம்பவங்களை இங்கே குறிப்பிட்டு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் எதிர்த்தரப்பினருக்கு. லிபியா நாடுன்ற ஒன்று இருந்தது. அந்த நாட்டிலேயும் கூட நிறைய மக்கள் செத்தொழிஞ்சு கொண்டு இருந்தவை. அதே மாதிரி ஈராக் யுத்தம் நடந்தது. அப்பவும் கூட மக்கள் எவ்வளவோ பேர் செத்தொழிஞ்சு கொண்டு தான் இருந்தவை. இப்போ கூட உலகத்தின் எத்தனையோ நாடுகளில் தொடர் அனர்த்தங்களும் மக்களோட இழப்பும் உயிர் ஆபத்துகளும் இடம்பெற்று கொண்டு தான் இருக்கே. நாங்கள் ஐரோப்பிய தேசம் என்று சொல்லி ஆண்டு வாயை பிளக்கிறோம். ஆனாலுமே கூட அங்கேயுமே நிறைய தொடர் துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்குது. அப்படியெல்லாம் இருந்தும் கூட அவர்கள் எங்கேயுமே தங்களுடைய இந்த பண்டிகைகளை கொண்டாடுறதை விடையில. அப்படி இருக்கும்போது நீங்களே கூட நிறைய மனித நேயத்தை பற்றி எதிரணியினர் கதைத்திருந்தீர்கள். அப்படி இருந்தாலும் அங்கெல்லாம் யுத்தங்கள் நடக்கும்போது நீங்கள் அப்போ என்ன செய்து கொண்டிருந்தீங்க? பண்டிகைகளை தானே கொண்டாடி கொண்டிருந்தீங்க. அப்போ மட்டும் உங்களுடைய மனித நேயம் எங்கே போயினதுன்னு சொல்லி நான் இந்த கேள்வியை இங்கே முன்வைக்க விரும்புகிறேன். அதே மாதிரி எதிரணியினர் சொல்லியிருந்தார்கள், தாங்கள் இந்த அரசியல் பிரச்சனையை பற்றி கதைக்கல, தாங்கள் மக்களுடைய நியாயத்தை தான் கதைக்கிறோம்னு சொல்லி. எங்களுக்கு இன்றைக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு நடுவர் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி தொடர் அனர்த்தங்கள் எமது சமூகத்தின் பண்டிகைகளின் விழுமியங்களை பாதிக்குதா பாதிக்கவில்லையா என்றது தான். அந்த வகையில் நாங்கள் உங்களை கொண்டாடுங்கன்னு சொல்லித்தான் சொல்கிறோம். ஆனால் அந்த கொண்டாட்டம் எப்படி இருக்கணும்ன்றதுக்கும் கூட சில வரமுறைகளை என்னுடைய தரப்பு அணியினர் குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த சீக்ரெட் சாண்டான்னு சொல்லி நாங்கள் எல்லாம் இன்றைக்கு கோஆப்ரேட் கம்பெனிகள்லையும் சரி, இல்லை பாடசாலைகளில் நிறுவனங்கள்ல எல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறோம். அதே மாதிரி இந்த சர்ச்சில் எல்லாம் கூட சீக்ரெட் சாண்டான்ற ஒரு விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சீக்ரெட் சாண்டான்ற விஷயம் எப்படி உருவானதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு பேராயர் நிக்லஸ் என்ற ஒரு பேராயர் தன்னுடைய நாட்டில் தன்னுடைய பிரதேசத்தில் இருக்கிற ஏழை சிறார்களுக்கு அவர்கள் விரும்பியதை வாங்கி கொடுக்க முன் வந்தார். ஆனால் அது அவர்களை பாதிச்சிடக்கூடாது. தான் விரும்பினதை வாங்கி கொடுக்கும்போது அவர்களை அது மனசை பாதிச்சிடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி அவர் தன்னை ஒரு சாண்டா மாதிரி வெளிக்கிடுத்தி, தான் ஒரு நத்தார் பொம்மை போல வெளிக்கிட்டு அவர்களுக்கு பிடிச்ச விஷயங்களை அவர் வாங்கி கொடுத்தார். அதாவது சாண்டா என்ற ஒரு ஆள் ஒரு தேவதூதனா வருவார். தங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை தங்களுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய, தங்களுடைய குடும்பத்தினரால் அனுபவிக்க முடியாத நிறைவேற்ற முடியாத விஷயங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு சீக்ரெட் சாண்டாவா தங்களுடைய வாழ்வில் அந்த இறைவன் அனுப்பி வைப்பேர்னு சொல்லி அந்த தேவதூதனா அந்த சாண்டாவை நம்பிச்சினோம். அப்படித்தான் அந்த சீக்ரெட் சாண்டான்ற ஒரு விஷயம் உருவாகிச்சு. நாங்கள் இந்த அனர்த்த காலத்திலையும் இந்த ஆற்றுப்படுத்தல்கள் நீங்கள் எல்லாருமே குறிப்பிட்ட மாதிரி நாங்கள் ஏன் ஆற்றுப்படுத்தல்களை இங்கே முன்வைக்கிறோம்னு சொல்லி சொன்னால், மக்களோட மனசை ஆற்றுப்படுத்துறதுக்கு தான். எங்களுக்கும் தெரியும், இந்த டோப்பமீன் சுரப்பை பற்றியும் தெரியும். இந்த மக்களோட மனசை ஆற்றுப்படுத்துறன்றது டோப்பமீன் சுரப்பு இல்லைன்றதும் எங்களுக்கு தெரியும். அப்படி இருந்தாலும் கூட நீங்கள் எல்லாருமே இந்த நேரத்தில் இந்த சீக்ரெட் சாண்டாவாக மாறி யாருக்கு என்ன தேவைப்படுது, யாருக்கு இந்த நேரத்தில் என்ன உணவு தேவைப்படுது, இல்லாட்டி நீங்கள் சொன்ன மாதிரியே தான் சில பேருக்கு நிவாரண பொதிகள் தேவைப்படலாம், சில பேருக்கு சிறுவர்களுக்கு புத்தகம் தேவைப்படலாம்,
சில பேருக்கு படிக்கிறதுக்கான வசதி தேவைப்படலாம். அவர்களுக்கு என்ன தேவைப்படுதோ அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு சாண்டாவா மாதிரி ஒரு தேவதூதனா மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மாற்றங்களை கொண்டு வரலாம். தனியாக வந்து இந்த போல் பாசிங் மாதிரி நாங்கள் என்னட்ட இருக்கிற பிரச்சனையை நான் உனக்கு சொல்லிட்டேன், நீ தான் தீர்வு காணணும்னு சொல்லி எல்லா பிரச்சனைகளையும் வந்து இது ஒரு இயற்கை அனர்த்தம். இந்த அனர்த்தம்ன்றது எல்லாருக்கும் பொதுவானதுன்றதை மறந்து போய் நாங்கள் எல்லாருலேயும் இந்த அரசாங்கத்திலையும் நிறுவனங்கள்லையும் வந்து நாங்கள் பழியை தூக்கி போட்டு கொண்டிருக்கிறோம், நீ தான் சரியா செய்யணும், நீ தான் சரியா செய்யணும். ஆனால் நாங்கள் என்ன செய்ய முடியும், நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கும் மட்டும் எங்களால் என்ன மாற்றத்தை கொண்டு வர முடியும்ன்றதை பார்த்து இந்த பண்டிகை காலங்களில் வந்து நாங்கள் செயற்படணும்ன்றதை நான் இங்கே நிலைநிறுத்த விரும்புகிறேன். அடுத்தது என்னுடைய அணியினர் வந்து இந்த நத்தார் ஜேசு பிறப்பு என்றதுன்ற தாற்பயம் குறித்து நிறைவாக வந்து சொல்லியிருந்தார்கள். அது எல்லாருடைய இந்த பாவத்தையும் சுமக்கிற ஜேசு பிரான் எங்களுடைய இந்த பண்டிகை காலத்திலையும் வந்து எங்களுடைய இந்த பாவங்களை கழுவி எங்களுடைய நாட்டுக்கும் எங்களுடைய மக்களுக்கும் வந்து ஒரு விடிவு காலத்தை தருவேர் என்ற ஒரு நம்பிக்கை ஒளிய பாய்ச்சக்கூடிய மாதிரி இந்த பண்டிகை காலம் அமையட்டும் என்று சொல்லி நானும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதே மாதிரி இந்த கேக் மாப்பொருள் இந்த நெல்லரிசி இதுக்கான முதலீடெல்லாம் எங்கேருந்து வரப்போகுதுன்றெல்லாம் கேட்டிருந்தார்கள் எதிரணியினர். அதுக்கான பதில் வந்து நாங்கள் தான் சொல்லிக்கொள்ள வேண்டும். நாங்கள் யார்கிட்டையும் வந்து கேட்க வேண்டியது இல்லை கேள்வி. நாங்கள் என்ன செய்ய போகிறோம், அயலவர்கள் வந்து பசித்திருக்க நாங்கள் சாப்பிடக்கூடாது என்று சொல்லி நடுவர் அவர்கள் கூறியிருந்தார். அதே மாதிரி தான் பகிர்ந்தோன்னு நாங்கள் உண்ண முடியும். எங்களால் ஒரு 5 பேருக்கு கொடுக்க முடியுமா கொடுங்க, என்னால் ஒரு 10 பேருக்கு கொடுக்க முடியுமா கொடுக்குறேன். ஆக 15 பேர்ட்ட பசியை வந்து நாங்கள் நீக்கக்கூடிய மாதிரி இருக்கும். மிச்சம் 50 பேரை இறைவன் பார்த்து கொள்ளட்டும். உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் செய்து கொள்ளுங்க. அதுதான் இங்கே பகிர்ந்து உண்ணல்ட தாற்பயமாக இருக்குது. அடுத்தது இந்த பண்டிகைகள் என்றாலே கொண்டாட்டம் என்ற மனநிலையை முதல்ல மாற்ற வேண்டும். பண்டிகைகள் என்றாலே ஆற்றுப்படுத்தல் என்ற ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கு இந்த அவையில் அனைவருமே தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். எல்லாருமே குறிப்பிட்ட மாதிரி நாடக கலைஞர்கள் செய்கிறது மட்டுமே ஆற்றுப்படுத்தல் இல்லை. பண்டிகை காலத்தில் வந்து பண்டிகைகள் தான் ஆற்றுப்படுத்தலாம் மக்களோட மனங்களில் தொழிற்படுது. அதை விளங்கி கொண்டு எங்களுடைய ஆடம்பர செலவுகளை குறைச்சி கொண்டு மக்களோடு சேர்ந்து நாங்கள் எங்களுடைய இந்த பண்டிகைகளை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு விடைபெறேன். நன்றி. நன்றி மாதவி அவர்களே. இது ஒரு இன்றைக்கு நாங்கள் எடுத்த இந்த டாபிக் இந்த தலையங்கம் வந்து கண்டிப்பாக மக்கள் மத்தியில் போய் சேர வேணும்னு விரும்பினது காரணம் என்னவென்றால் பண்டிகை விழுமியம் 2 விடயம் இருக்கின்றது. பண்டிகையால் வார விழுமியங்கள். விழுமியம் என்றால் என்ன, வேல்யூஸ்னால் என்ன, ஒரு மனிதனிடம் இருக்க வேண்டிய முக்கியமான நெறிகள், அறநெறிகள். எங்களுடைய சமயத்தில் இந்து சமயமாக இருக்கலாம், கிறிஸ்தவமாக இருக்கலாம், இஸ்லாமாக இருக்கலாம், எந்த சமயமாக உலகத்தில் உள்ள 14 சமயங்களாக இருந்தாலும் பரவாயில்லை. எல்லா இடமும் சொல்லப்படுகிற விடயம் என்ன, அன்பு. அன்பு முதலாவது விடயம் அன்பு. அந்த விடயங்களை கூறுகின்ற சமயங்களானது நாங்கள் இப்பொழுது எங்கள் மத்தியில் கொண்டாடப்படுகின்ற எல்லா பண்டிகைகளும் கூட பெரும்பாலும் சமய பண்டிகை. யோசிச்சு பாருங்க, பெரும்பாலும் இந்துவோ கிறிஸ்தவமோ இஸ்லாமிக்கோ நாங்கள் இங்கே கொண்டாடுற எல்லா பண்டிகைகளும் பெரும்பாலும் சமயம் சார்ந்தவை தான். இப்போ சமயங்கள் தான் இந்த பண்டிகைகள அடிப்படையாக அமைகின்றன. வெறும் கேளிக்கையை மட்டும் கொண்டு ஒரு பண்டிகையும் இல்லை. வெறும் கேளிக்கையோ விளையாட்டுக்களையோ அல்லது கலாச்சாரத்தை கொண்டு ஒரு பண்டிகை இல்லை. அது வேறு கொண்டாடமாக அமையும். பண்டிகை என்பது சமயம் சார்ந்தது. அதன் முக்கிய அம்சங்கள் அறநெறி சார்ந்த விழுமியங்கள். அந்த விழுமியங்களை நாங்கள் இழக்க மாட்டோம். அதை யாரும் எங்கள்கிட்ட தட்டி பறிக்க முடியாது. தனியொருத்தான் இருக்கும் மட்டும் அந்த விழுமியம் இருந்து கொண்டே இருக்கும். இப்போ எங்களுடைய ஒரு பகுதியை சொன்ன மாதிரி உலோகப் போர் நடந்தது. லட்சம் மக்கள் இறந்தார்கள். ஒரு அணுக்குண்டு வீச்சில் 1,00,000 பேர் காணாமல் போனார்கள். ஆனால் இன்றைக்கு ஜப்பானில் விழுமியம் இருக்கின்றது. எத்தனையோ போர் நடந்த உலகமெல்லாம். இலங்கையில் 9ஆம் ஆண்டு ஆயிரக்கணக்கில் காணா போனார்கள். லட்சக்கணக்கில் இன்றைக்கு தேடுத்திருக்கின்றார்கள். விழுமியம் அழியவில்லை. இப்போ பண்டிகைகள்லாம் காணாமல் போகலாம், பண்டிகைகள்லாம் பாதிக்கப்படலாம். விழுமியம் அல்ல. விழுமியங்கள் ஒரு காலம் ஒரு பொழுதும் பாதிக்கப்படாது. உலகத்தில் எல்லா இடமும் உள்ள விழுமியங்கள் சீர்பெற்று நெறிமுறைப்படுத்தப்பட்டு வறுமை ஒழிய. உதாரணம் பாருங்கோ, இப்பொழுது எங்கடாக்கள் பெருசாக கேட்கின்ற ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் ஒரு காலத்தில் ஸ்டெப் புல்வெளியில் ஆடு மாடு மேய்த்தாக்கள்லானே. இன்றைக்கு 2500 ஆண்டுக்கு முன்னுக்கு அவைகள் ஆடு மாடு மேய்த்தவை தான். இன்றைக்கு படிப்படியாக ஸ்டெப் அவைகள் வளர்ந்து வந்து விழுமியங்களை எங்களுக்கு கருத்தார அளவுக்கு அவங்க முன்னேறிவிட்டாங்க. அது காரணம் என்ன, விழுமியங்களை அவைகள் கடைப்பிடித்து வந்த முறைமை. அந்த முறைமையானது பொருளாதார ரீதியாக வந்து இன்றைக்கு அவைகள் தொப்பில் நிற்கிறார்கள். நாங்கள் விழுமியங்கள் பிறந்த நாங்கள்
இன்றைக்கு தேய்ந்தோனம். அது காரணம் என்னென்னா எங்கள் மக்களுடைய அறியாமை. எங்களுடைய மக்கள் அறியாமையால் இந்த விழுமியங்களை சிதைத்து போயிருக்கிறார்கள். நாங்கள் விழுமியங்களை சிதைக்கின்றோம். ஆகவே இன்றைய இந்த தீர்ப்பு வழங்க எனக்கு விருப்பம் தான். ஏனென்றால் கட்டாயம் செய்ய வேண்டுமென்றுக்காண்டி, அதாவது பண்டிகைகள் பாதிக்கப்படலாம். நான் விழுமியங்களை யாரும் பாதிக்க முடியாது. விழுமியம்தான். அது இந்த ஒரு தமிழனுக்கு மட்டும், ஒரு சிங்களவருக்கு மட்டும், ஒரு இஸ்லாமியனுக்கு மட்டும் அது இருந்து கொண்டே இருக்கும். ஆகவே தொடர் அர்த்தங்களால் நம்ம சமூகத்தின் பண்டைய கால விழுமியங்கள் பாதிக்கவில்லை என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. மிச்சம் மக்கள் தீர்ப்பில். நன்றி, வணக்கம். Ho ho ho! Ho 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 ho! Ho ho ho! Ho ho ho!